الرحمن الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. صدق الله مولانا العظيم. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஃபித்னாவுடைய இந்த பயங்கரமான ஜமான்ல எங்களுக்கு அடிக்கடி ஈமானோட தீனோட சம்பந்தமான விடயங்கள் ஈடுபட பாக்கியத்தை தாரதென்று அல்லாஹ்ட பெரிய அருள் பாக்கியம். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இப்போ ஒரு மனுஷனுக்கு சுபஹானல்லாஹ் கூட சொல்கிறதுக்கு டைம் இல்லாத காலம், ஒரு சுபஹானல்லாஹ் கூட சொல்கிறதுக்கு மனுஷர்களுக்கு சிந்தனை கூட வராத காலம். இந்த காலத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சூழல்கள் அல்லாஹ்ங்களுக்கு நேர காலத்தை எடுத்து ஈமானுடைய தீனுடைய பேச்சுகளை கேட்க வைக்கின்றது லேசான ஒரு பாக்கியம் இல்லை. இது லேசான ஒரு பாக்கியம் இல்லை. குர்ஆன் எடுத்து பாருங்க, நபிமார்கள் அல்லாஹ் கிட்ட நேரம் எடுத்து இந்த விஷயங்கள் எங்களோட வாழ்க்கையில செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிடுன்னு நிறைய துவா கேட்டீங்க நபிமார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்து துவா வஅத்கில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக ஸாலிஹீன். எவ்வளவு பெரிய நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், எவ்வளவு பெரிய ஆட்சி கொடுக்கப்பட்டவங்க. உன்னுடைய ரஹ்மத்தால் என்ன நல்லடியார்களுடைய கூட்டத்தில் சேர்த்து கொண்டு துவா கேட்பாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாவத்திலிருந்து தூரமாகறதுக்கு எவ்வளோ முயற்சி செஞ்சவங்க. பாவத்தை விட்டத்துக்காக வேண்டி எவ்வளோ காலம் வருஷ கணக்கு ரிமாண்ட்ல இருந்தவங்க. அவங்களோட துவா தவஃபனி முஸ்லிமன் வல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன். உன்னை சந்தோஷப்படுத்தின முஸ்லிமாக நீ மௌத்தாக்கிறியா அல்லாஹ், நல்லடியார்களோட சேர்த்து. இந்த பாக்கியங்களுக்காக வேண்டி நபிமார்கள் துவா கேட்டாங்க. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நண்பர், அல்லாஹ்வுடைய நெருக்கமானவங்க. ஒவ்வொரு நாளும் துவா கேட்பாங்க, ரப்பி இஜ்அல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي. என்னையும் என்னுடைய பரம்பரையையும் முறையாக நேரத்துக்கு தொழக்கூடியவர்களாக ஆக்கிறியா. குர்ஆன் சொல்லுது, இந்த நபிமார்கள் தீனுடைய பொறுமதியை விளங்கினாங்க, பாக்கியமா விளங்கினாங்க. இப்படி அதிகமான நபிமார்களோட துவா குர்ஆன்ல. அதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை நாங்கள் உள்ளத்தால பாக்கியமா நினைக்கிறோம். இபாதத்துக்கு சோம்பேறித்தனமா வாரதும் முனாஃபிகீங்களுடைய சிவதுன்னு வருவான் சொல்லி, வைதா காமு இலா ஸலாத்தி காமு குஸாலா. புகாரி ஷரீஃப்ல வருகிறது, நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஃபஅதூஹா பிஸகீனத்தின் வ வகார். தொழுகைக்கு போறேன் அமைதியாக நல்ல கம்பீரமா உற்சாகமாக போக வேண்டாம். இபாதத்துக்கு போறனாலும் ஆசையோட ஆர்வத்தோட அல்லாஹ் தந்த பாக்கியம் என்று தான் நாங்கள் போவோம். அதனால கவலையான விஷயம், பெரிய ஒரு கூட்டம் தீனை விட்டு, பள்ளியை விட்டு, மஸ்ஜிதை விட்டு, குர்ஆனை விட்டு, திக்ரை விட்டு தூரமாக இருக்கிறாங்க. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார், இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களை புறக்கி எடுத்துக்கிற பெரிய பாக்கியம். இது எங்களோட மௌத்து வரைக்கும் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் எல்லாம் அடிக்கடி தரவணும் என்று அல்லாஹ்கிட்ட நாங்கள் அதிகமாக துவா கேட்கணும். அதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு துனியாவில் எந்த பஞ்சமும் இல்லை. துனியா வளர ஏண்ட மட்டும் வளர்ந்து முடிஞ்சு, டெக்னாலஜி எங்கே போகணுமோ போயிட்டு முடிஞ்சிருச்சு. துனியாவில் இருக்கிற டெக்னாலஜியோட நாங்கள் யோசித்தா எங்களுக்கு பைத்தியம் பிடிக்கும். அவ்வளோ உலகம் முன்னேறிடுச்சு. ஆனால் இந்த மனுஷன் எதிர்பார்க்குற நிம்மதி சந்தோஷம் கிடைக்கல. இந்த மனுஷன் எதிர்பார்க்குற அமைதி அவனோட வாழ்க்கையில் கிடைக்கல. இந்த மனுஷன் எதிர்பார்க்குற அச்சம் இல்லாத தன்மை இந்த மனுஷன் வாழ்க்கையில் கிடைக்கல. இந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்துடைய முன்னேற்றத்தில் அல்லாஹ் எங்களோட பாதுகாப்பு சந்தோஷத்தை வச்சுக்க மேலான அல்லாஹ்வின் கிடையாது. எங்களோட காலம் இதுக்கு பெரிய ஒரு பாடம். எங்களோட காலம், நாங்கள் வாழ்கிற காலம் இருக்கே அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை விளங்குறதுக்கு லேசான காலம். சுப்ஹானல்லாஹ், எங்க உலகம் போயிருக்கப்போ அல்லாஹ் எவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் போல கண்ணுக்கு விளங்காத சின்ன கேமரா உள்ளத்துக்கு அனுப்பி உள்ளுக்கு அனுப்பி வெட்டாம கொத்தாம ஒரு கீரும்புலாம் ஆப்ரேஷன் பண்ணி முடிக்கிறாங்க. எங்கேயோ போய்த்திருச்சு உலகம். ஆனால் நாளுக்கு நாள் நிமிஷத்துக்கு நிமிஷம் மனுஷன் நிம்மதியில சந்தோஷத்தில் மனுஷன் பின்னுக்கு போய்த்து கொண்டே இருக்காங்க. எத்தனை பேர் எங்களுக்கு மவுத்து வராதான்னு வெறியில ரோட்டில் சுற்றி கொண்டு இருக்காங்க. எத்தனை பேர் யோசனையிலே பைத்தியக்காரனாக இருக்காங்க. இந்த படைச்ச ரப்பல் ஆலமீன் 1400 வருஷத்துக்கு முன்னால தெளிவாக சொல்லிட்டோம், இதுக்கு ஒரு அனுப்புறமாண்டவும் மாற்றம் நடக்காது. எங்களோட கட்டளைகளை யாரு கணக்கெடுக்கலையோ சத்தியமாக நாங்கள் அவங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். இது நாங்கள் சும்மா கேட்டு பழகின ஆயத்து, தர்ஜிமா வாசி பழகின ஆயத்து. நாங்கள் அதை யார் சொன்னது, யாரோட வார்த்தை, இந்த வார்த்தையில பின்னணி என்ன, இதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் இல்லை. எங்களுக்கு நம்பிக்கையும் குறவு. ஒரு டாக்டர் பயமுறுத்தினா அதில் வர நம்பிக்கை அல்லா ரசூல் பயமுறுத்துறதுல வருவதில்லை எங்களுக்கு. நான் வருஷ கணக்கு திங்கிற இறைச்ச
டாக்டர் திங்கவானம் என்றால் பயம் வருவது, வாயில் வைக்கவும் மாட்டோம். வருஷ கணக்கு திங்கிற இனிப்பை டாக்டர் வாயில் வைக்க வேணாம்னா அது எங்களுக்கு படுவது. அது நான் நல்லா சொல்கிறேன், என் கட்டளைகளை கணக்கெடுக்க இல்லாட்டி உங்களை நாங்கள் நிம்மதியாக வாழ விடுற இல்லை. இந்த சந்திரனுக்கெல்லாம் அதுக்கு அங்கேயும் போங்க, உங்களோட அறிவு ஆற்றல் எவ்வளோ வளரட்டும், நாங்கள் நிம்மதியாக வாழ விட மாட்டோம். இன்றைக்கு இந்த தற்கொலைன்றது மனநோயன்றது வைத்து பாருங்கள், வளர்ந்த நாடுகளில் தான் தலைவிரிச்சு ஆடுது. வளர்ந்த நாடுகளில் தான் தலைவிரிச்சு ஆடுது. ஆப்பிரிக்காவுக்கு போனால் நீங்கள் தற்கொலையை பார்க்க மாட்டீங்க, அங்கே தற்கொலை செய்கிறார்கள் இல்லை. ஆப்பிரிக்காவுக்கு போனால் மனநோயாளிகள் குறவு. ஐரோப்பா நாடுகள் வளர்ந்த நாடுகளில் தான் தற்கொலையும் கூட மனநோயாளிகளும் கூட. ஏழுமெண்டா ஆப்பிரிக்காவில் கொஞ்சம் பசியில் சாகுவா மனுஷன், அவ்வளோதான். டென்ஷன் இல்லாம இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு படிச்சு தாராங்க. நல்லாவே நல்லடியார் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்னு மாஜால வருகிறது, ஜுஇல ஸில்லத்து வஸ்ஸகாரு அலா மன் காலஃப அம்ரி. இந்த ஹதீஸ் எல்லாம் எங்களுக்கு எவ்வளோ பயத்தை உண்டாக்கணும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ் ரசூல் சொன்னது இந்த உலகத்தில் உண்மையாகும் வரைக்கும் அல்லாஹ் உலகத்தை அழிக்கிறல்ல. سنريهم آياتنا في الآفاق حتى يتبين لهم أنه الحق. அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மைன்றதை நாங்கள் இந்த உலகத்தில் காட்டிட்டு தான் உலகத்தை அழிப்போம். வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ற வாழ்க்கைக்கு மாற்றம் செய்கிறவங்களுக்கு அல்லாஹ் கேவலத்தையும் இழிவையும் முடிவு செஞ்சு முடிஞ்சுட்டான்னு சொன்னாங்க. அது இழிவு தான், கேவலம் தான். கண்ணுக்கு பார்க்கறதுக்கு நல்லா சந்தோஷமாகிக்கும், வளர்ச்சியாகிக்கும், நல்ல 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 ஆட்கள் 4 பேர் மதிக்கிறதுக்குமா இருக்கும். ஆனால் இதில் முடிவு கேவலம் தான். அதில் முடிவு அழிவு தான் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார். இதனால் நாங்கள் இந்த காலத்தில் செய்ய வேண்டிய கவனம் செலுத்த வேண்டிய ஆகப்பெரிய பகுதி என்னமோட ஈமான்ட பகுதி, அமல்ட பகுதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திர்மிதி ஷரீஃப்ல வருகிறது, அக்திரு ذிக்ர ஹாதிமில் லஸ்ஸாத். உங்களோட இன்பங்களை சந்தோஷங்களை உடைச்சி வீசக்கூடிய மௌத்தை பற்றி அதிகமாக ஞாபகம் போட்டீங்கன்னா, எங்களோட பேச்சுகள் அதிகமான பேச்சு மேல அல்லாஹ்வின் நல்லடியார்களே மௌத்துக்கு பின்னால சம்பந்தமானதாக தான் இங்கே. நாங்கள் இன்றைக்கு மையத்தூட்டிலே மௌத்தை பற்றி பேசுகிறல்லே, மையத்தூட்டிலே மௌத்தை பற்றி பேசுகிறல்லே மேலான அல்லாஹ்வின் நல்லடியார். எத்தனை ஜனாசா இந்த கையால் தூக்கிப்போம், கண்ணால் பார்த்திப்போம், எத்தனை மையத்துகளை நான் கபூரில் இறங்கிப்போம், மௌத்தை பற்றி பேசுகிறல்லே. சஹாபாக்கள் வீடுகள் எதை பற்றி அதிகமாக பேசப்பட்டு கொஞ்சம் வரலாறு எடுத்து பாருங்க. எங்களுக்கு ஹயாத்து சஹாபா தர்ஜிமா செஞ்சு தந்த கஷ்டப்பட்டு ஒரு 10 தாள் சரி எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் வாசிச்சிருப்போம், ஒரு 10 பக்கத்தை சரி வாசிச்சிருப்போம். ஹயாத்து சஹாபாவில் 3 வருஷம் 4 வருஷம் கஷ்டப்பட்டு செலவழித்து மர்கஸில் பெரிய லட்சக்கணக்கு செலவழித்து தமிழுக்கு தர்ஜிமா செஞ்சு தந்திக்காங்க ஹயாத்து சஹாபாவை. அதை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் ஒருத்தரையும் கையில் இருக்கிற ஃபோன் எடுத்து பார்த்தா நாங்களே எங்களை காரி துப்பிப்போம். இல்லை யூடியூபுக்கு எவ்வளோ நேரம் கொடுத்திப்போம், வாட்ஸ்அப்புக்கு எவ்வளோ நேரம் கொடுத்திப்போம், ஃபேஸ்புக்கு எவ்வளோ நேரம் கொடுத்திப்போம். அப்படியே இல்லையா? ஹயாத்து சஹாபா எடுத்து படிங்க. இதுக்கு தான் எங்களுக்கு தர்ஜிமா செஞ்சு தந்தீங்க. சஹாபாக்கள் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி வாழ்க்கையில் எங்கே போனாங்க? அவங்கள உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹும் ஏன் நல்லா பொருந்தி கொண்டான். மிருகங்களை விட மோசமாக இருந்த சஹாபாக்கள் சஹாபாக்களை போல ஒரு வழிகேட்டுல யாருமே இருக்கல. வழிகேடுண்டா சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு முன்னால் இருந்த வழிகேடு தான் வழிகேடு. அப்படி இருந்த சீதேவிகள் சுப்ஹானல்லாஹ் முழு உலகத்தையும் பார்த்து அல்லாஹ் ஆமினு கமா ஆமனன்னாஸ், சஹாபாக்கள் ஈமான் கொண்டதை போல ஈமான் கொண்டு நேடு சொல்ற அளவுக்கு எப்படி மாறினாங்க சஹாபாக்கள்? ஏதாவது மாறினாங்க. புகாரி ஷரீஃப்ல வருது, இன்னா உம்மத்துன் உம்மியத்துன் லா நக்திபு வலா நக்திபு. நாங்கள் எழுதவோ கணக்கு பார்க்கவோ தெரியாத சமூகம் என்று சஹாபாக்கள் சொன்னதாக வருது. புகாரில் வருது, எழுதவும் தெரியாது கணக்கு பார்க்கவும் தெரியாது. அப்படி இருந்த சஹாபாக்கள் உலகத்துக்கு மார்க்கம் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு, உலகத்தை ஆட்சி செய்கிற அளவுக்கு, உலகத்தில் இருக்கிற படைப்பினங்கள் அவர்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு எதால மாறினாங்க சீரியதிகள், எதால மாறினாங்க. இன்னைக்கு சும்மா பாருங்க, எங்களோட ஃபேமிலியில் ஒரு எக்ஸாமில் யூனிவர்சிட்டி கிட்ட வரைக்கும் பேசி யூனிவர்சிட்டிக்கு எடுப்படாத பிள்ளைய பார்த்து எனக்கு வார கவலை கூடையா, தொழாம நிற்கிற பிள்ளைய பார்த்து வார கவலை கூடையாங்க. நான் சொன்ன எங்களோட உள்ள கதை வச்சு கேட்டுப்பாங்க. எங்களை பிள்ளை யூனிவர்சிட்டி ஒரு குட்டு வந்து யூனிவர்சிட்டிக்கு எடுப்பாடல்ல, இதால் எங்களுக்கு வார கவலை கூடையா? இளந்தாரியாவின் வயசுக்கு போயிட்டு வேண்ட பிள்ளைக்கு தொழுவை இல்லையே, ஓதுறாரு இல்லையே, மஸ்ஜிதோட தொடர்பு இல்லையே, இதை பற்றி வார கவலை கூடையா?
சொல்லுங்க. எங்களுக்கு துனியாட வர வேண்டிய ஒரு வருமானம் மிஸ் ஆகினா வார கவலை கூடிய, ஒரு தொழுகை மிஸ் ஆகினா வார கவலை கூடிய. இப்ப எங்களுக்கு சஹாபாக்களுக்கு போல வித்தியாசம். நேற்று புதன்கிழமை ஏன்னா குர்ஆன் ஓத கிடைக்கல, எத்தனை பேர் டென்ஷன்ல இருந்தோம். நேற்று புதன்கிழமை காலமால சிக்கரு செய்ய கிடைக்கல, எத்தனை பேர் டென்ஷன்ல இருந்தோம். நேற்று புதன்கிழமை லுஹர்ட முன்பின் சொன்னது சொல்ல கிடைக்கல, எத்தனை பேர் டென்ஷன்ல இருந்தோம். எப்பயாவது எங்க லைஃப்ல தாரசாரி என்னப்பா கவலையில் இருக்கிறீங்கன்னு வந்து கேட்டு, இல்லப்பா இன்றைக்கு சுண்ணத்தோல கிடைக்கல, எப்பயாவது நான் ஒரு பதில் சொல்லி போவான். இதுதான் மேல அல்லாஹ்வின் நல்லடியார்கள் எங்களுக்குள்ள பிரச்சனை. எங்களுக்கு அல்லாஹ்வோட உதவி வராமல் இருக்கிறது காரணம், அல்லாஹ்வோட சோதனைகள் வாரது காரணம் இதுதான். ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு பத்தி வருகிறது, சும்மா ஒவ்வொரு நாளும் சும்மா நோமலா 1,00,000 முறை சுப்ஹானல்லாஹ் சொல்லி முடிப்பாங்க. 1,00,000 சுப்ஹானல்லாஹ், 1,00,000 சுப்ஹானல்லாஹ். நீங்க ஒரு 10 நிமிஷம் ஒரு இடத்துல உட்கார்ந்து சுப்ஹானல்லாஹ் சொல்லி பாருங்க, எத்தனை 1000 சுப்ஹானல்லாஹ் சொல்ல இருந்தீங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு 12,000 சுப்ஹானல்லாஹ் சொல்லுவாங்க. இன்னொரு ரிவாயத்துல வருது 12,000 இஸ்திக்ஃபார் சொல்லுவாங்க. என்னத்துக்கு அல்லாஹ் இந்த காலத்தை தந்திருக்கிறான், எங்க போறோம் என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கு விளங்கிச்சு. ஏன்னா அதுக்குண்டான பேச்சுகளை தான் அதிகமா பேசுறதும் கேட்கறதும். அவங்க அப்திரோலிங்கிற ஆதிமில் லஸ்ஸாத், மௌத்தை பத்தி பேசுங்கன்னு நிறைய சொன்னதை அவங்க பேசிக்கொண்டு தான் இருந்தாங்க. அதை அந்த சூழல்ல தான் ஈக்கிற, அதை பேசுறவங்களோட தான் சேர்ந்திக்கிற, அதைத்தான் அவங்களுக்கு பேசுற, அதனால் அந்த சிந்தனை அவங்களோட கல்வியில் இருந்துச்சு. இந்த கவலையான விஷயம், நாங்க ஆகிரத்துடைய இபாதத்துக்களை துனியா பிசான செய்யக்கூடிய ஆயிட்டோம். இன்னைக்கு 100% தஹஜ்ஜத் தொழுகிற கபரு வெளிச்சமாகணும் என்று இல்லை, தொழில் வல்ல நஷ்டம் வந்துடக்கூடாது, துனியாவில் என்ன சரி நஷ்டம் வந்துடக்கூடாது. 100% துஹா தொழுகிற என்னது துனியா நஷ்டம் வந்துடக்கூடாது. சரியான முறையில் ஜக்காத்தை கொடுக்கறை, சரியான முறையில் சதக்கா கொடுக்கறை, துனியா நஷ்டம் வந்துடக்கூடாது. எவ்வளோ கேவலம், எவ்வளோ கேவலம், எவ்வளவு கேவலம். எந்த நிலைமைக்கு நாங்க பேசிட்டோம். அருமை சஹாபாக்கள் யாருக்கு சரி ஒரு சதக்கா செஞ்சா, அவங்க சதக்கா கொடுக்கப்பட்டவங்க ஜஸாக்கல்லாஹ் கைர் சொல்றதை சஹாபாக்கள் விரும்ப மாட்டாங்க. உங்களோட ஜஸாக்கல்லாஹ் கைரும் வானம் அப்பா, எங்கட காது கேட்காம போய் ஜஸாக்கல்லாஹ் கைர் சொல்லிக்கோங்க. இல்லாட்டி நாங்கள் அடுத்த டிப் கொடுக்க போல ஜஸாக்கல்லாஹ் கைரை சொல்றவங்களுக்கு தான் கொடுப்போம். நாங்கள் அப்படித்தானே, எங்களை புகழ்ந்தா தான் கொடுப்போம். இதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களோட ஈமான்ல நிறைய ஓட்ட உடசல்களே, திடீர் மௌத்து வல், அல்லாஹு அக்பர், திடீர் மௌத்து. ஆச்சரியமாயி உடம்புல ஒரு நோய் இல்லை, 20 வயசு 25 வயசு. இத்தனை பேர் நான் காதால கேட்கறது இல்லை, கண்ணால பார்க்கிறேன். 20-25 வயசு என்னோட பேசிட்டு போறார், ராவ் படுக்கிறார், வெள்ள நெலும்புறாரு. இல்லை எங்களை நல்ல கூட்டாளி ரோட்ல பேசி கொண்டிருந்தமா நெஞ்சை பிடிச்சி உட்கார்ந்தாரு. 30-35 வருஷம் மவுத்து போயும் இல்லை. கூட்டாளி மாட்ட ரோட்ல பேசுவது எப்படி பிடிச்சாரு, உட்கார்ந்தாரு, மவுத்து. எப்படி மவுத்து வரணும் யாருக்கும் தெரியாம மேல அல்லாஹ்வின் அடியார்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போத்தாகணும். அந்த நேரத்தில் எல்லாரும் மலக்குள் மௌத்துல கேட்போம், லவ்லா அக்ஹர்தனீலா அஜலின் கரீப், கொஞ்சம் டைம் தாங்க, கொஞ்சம் டைம் தாங்க. எவ்வளோ காலம் புழுந்து சம்பாதிச்சு எல்லாத்தையும் சதக்கா செஞ்சுட்டு வாரு. எவ்வளோ மட்டத்தான் நான் மனுஷன் அஸ்தகவாக்கும் எனப்பாது. எவ்வளோ காலம் திரண்டு பொழுது சம்பாதிச்சு எல்லாத்தையும் சதக்கா செஞ்சுட்டு வாரு. கொஞ்சம் டைம் தான். ஏன்னா அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய அமலை மட்டும்தான் இன்னைக்கு வாயால சதக்கா கொடுத்துருவா. அது ஏறணும் சார் டைம் இல்லை. ஏன்னா சொத்தை இந்த கும்பியா கொடுங்க அங்கே கொடுங்கன்னு சொல்றதுக்கு மாட்டோம். 2 ரூபா 20 வாரம் ஒரு நிமிஷம் கொடுப்பானோ 8 வாரம் டைம் ஏழாய மனுஷனுக்கு ஐட்டா இதை சொல்லுவான் மனுஷன். ஒரு நிமிஷம் டைம் தான் எனக்கு சொல்ல சொத்தெல்லாம் சதக்கா செஞ்சுட்டுவாரு. உங்களோட காலம் வந்து ஒரு செகண்ட், ஒரு மூச்சு முன்பின்னாங்க, ஒரு செகண்ட் முன்பின்னாவாது. சொன்ன டைமுக்கு மலக்குமுள்ள தெரிஞ்சு வைக்கிடுவாங்க. பயம் வருது இல்லையே சோதரர்களே. தனியாக உட்காந்து ஒரு இருட்டு ரூம்ல உட்காந்து கொஞ்சம் மௌத்தை பற்றி யோசிச்சு வாருங்களே. லேசா முந்தி காலம் சரி கத்தம் பாசியாண்டு ஓதி கொஞ்சம் வருஷத்துக்கு ஒருக்க சரி எங்களை நினைவு காட்டுறேன். இப்ப அப்படி இல்லை. பிறந்து இப்போ சொந்த பிள்ளைகளே அறவரல மறந்துடுற காலம் அப்படியா இல்லையா? நாங்கள் எங்களை சென்னைவல்ல பார்க்கறதா நான் மௌத்து அடுத்த நாளே எல்லாம் மறந்துடுவாங்க. நியமங்களே எங்களை விட எவ்வளோ சீதேவிகள் நல்ல மக்கள் எங்களோட ஊரில் எங்களோட குடும்பத்தில் இருந்து மௌத்தா போயிட்டாங்க. யாரும் அவங்கள நினைச்சு கொண்டிருக்கிற, யாரும் அவங்களுக்கு துவா செய்யற, யாரும் அவங்கள கபரடிக்க போற, அவங்களுக்கு அந்த ஹாலாத்னா என்ன அவங்கள தார நினைச்சு கொண்டிருக்க போற.
அடக்கினத்தோட மறந்துடுவாங்க. கபூர்ல எந்த இடத்துல அடக்கினான்னு எங்களை நினைவில்லாம எங்களோட ஃபேமிலிக்கு, எங்களோட கூட்டாளிமாருக்கு. ஒரு இடத்துல ஒரு மையத்தில் ஒழுங்கி அவரோட நிறைய கூட்டாளிமார் புத்தளை சைட் தான், நிறைய கூட்டாளிமார் கொழும்புல இருக்கிற. கொழும்புக்கும் புத்தளத்துக்கு மேலே தூரம் 3 hour 3.5 hour வெயிட் செய்வான்ப்பா. அவரோட கூட்டாளிமார் எல்லாரும் வசதியான ஆட்கள், எல்லாத்துக்கும் சொந்த வாகனம், லீவுனாலும் வேறு. நல்லா கேளுங்க, லீவுனாலும் வேறு. சனி ஞாயிறு தானே கூட கிரிக்கெட் விளையாட போற கூட்டாளி மையத்துக்கு எழுப்படுவது. கூட்டாளி என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த ஒரு நாளைக்கு பார்ப்போம், இன்றைக்கு விளையாட போகணுமே. எப்படி விளையாட போகணுமே, இது மையத்துக்கு விளங்கும் சீரை, இதெல்லாம் மையத்துக்கு காட்டப்படும். எவ்வளோ கவலைப்படுவார். அப்படி அவங்களுக்கு கிரவுண்டுக்கு போய் 2 hour விளையாடுறத விட என்ன மையத்தோட அதான் தெரிஞ்சு உங்களுக்கு. ஒரு கூட்டாளி மாறும் போகல, எல்லாம் கிரவுண்டுக்கு தான் போகணும். கடைசியில் கிரவுண்டுக்கு போய் அடுத்த நாள் போய் மவுத்தவர் 4-5 மாசமாவது இன்னும் மையத்தோட்டுக்கு போகல கூட்டாளிமார். நல்லா நினைச்சுக்கோங்க, இந்த மையத்தோட்டுக்கு போகவும் இல்லை, கபரடிக்கு போகவும் இல்லை, கூட்டாளி ஒரு இஸ்திஃபாரும் செய்யல. இதுதான் நானும் நீங்களும் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்துடைய நிலைமை. அவங்களுக்காண்டி இவங்களுக்காண்டி நேரத்தை கொடுத்து காலத்தை கொடுத்து சும்மா எங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களோட சொத்து செல்வங்களும் உங்களோட புள்ள குட்டிகளும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறதுக்கு தடையாக உங்களை பாதுகாத்துக்கோங்க. வமன் யஃஅல் ஸாலிக ஃபஉலாயிக ஹுமுல் காஸிரூன். அந்த நிலைமைக்கு நீங்க போவீங்கன்னா நீங்க நஷ்டவாளிகள். இன்னைக்கு அப்படித்தான் இன்னைக்கு பாருங்களே, என்னென்னத்தையோ ஒன்றுக்கும் இல்லாத காரணங்களை காட்டி தீனை விட்டு தூரமாகிறோம், மார்க்கத்துக்கு தூரமாகிறோம், அல்லாஹ்வுக்கு தூரமாகிறோம், கபருடைய சிந்தனை விட்டு தூரமாகிறோம். இதுக்கு தான் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மௌத்தை பற்றி அதிகமாக ஞாபகம் காட்டு, மௌத்தை பற்றி பேசுங்க. வீட்டில் நம்ம கணவன் மனைவியாக உட்காந்து, பெற்றோர்கள் பிள்ளைகளாக உட்காந்து, கூட்டாளிமாராக உட்காந்து இதை பற்றி ஞாபகம் கொடுத்தாங்க. போதும் துனியா பற்றி பேசினது, போதும் துனியா பற்றி பார்த்து துனியா பற்றி கேட்டது. இன்றைக்கு ஒரு காலம் வரும், நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மஸ்ஜிதுகளில் குரூப்பா உட்காந்து துனியா பற்றி தான் பேசுவாங்க. அவங்களோட உட்கார வர வேண்டாங்க, மஸ்ஜிதுகளுக்கும் அது வர வேண்டிய சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஸ்ஜிதுகளுக்கும் வரும். இதனால மேலான அல்லாஹ்வின் நபியார்களே, ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வஅன்ஸிர் அஷீரத்தக்கல் அக்ரபீன். யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய நெருக்கமான குடும்பத்தார்களுக்கு நரகத்தை கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க. நரகத்தை பயம் காட்டுங்க, அல்லாஹ்வுடைய அதாபை பயம் காட்டுங்க. வذكرن ما يتلى في بيوتكن من آيات الله والحكمة. நபியுடைய மனைவிமார்களே, உங்களுடைய வீடுகளுக்கு அல்லாஹ் ரசூலுடைய பேச்சை ஞாபகம் ஊட்டுங்க. ஒரு காலம் வரும், நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அந்த ஒரு கூட்டத்தில் ஒரு மூமின் அல்லாஹ்வை பற்றி, ரசூலை பற்றி, ஆகிரத்தை பற்றி பேசக்கூடிய தீனுள்ள ஒரு மூமின் நீக்கிறதுக்கே மக்களுக்கு எப்படி வெறுப்பாகிக்குமெண்டா, ஒரு செத்த புணம் நீக்கிறத விட வெறுப்பாகிக்கும். அப்படிதான் இந்த காலம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு தீன்தாரி வரையலாம், ஃபேமிலிக்கு ஒரு தீன்தாரி வரையல, ஆள்கட மூஞ்சி மாறிடும். வந்தா ஒன்றும் செய்யலை வராது. தீன்தாரியை பார்த்து வெறுக்கிற ஒரு காலம் வருமென்றாங்க நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஒரு செத்த புணம் நீக்கிறத விட ஒரு தீன்தாரிக்கிறே வெறுப்பாகிக்கும் ஆள்களுக்கு. வீட்டில் ஒரு எலி செத்தா, ஒரு பூனைக்குட்டி செத்தா, வீட்டு வாசல் ஒரு நாய் செத்தா, இதெல்லாம் மனுஷர் தாங்கி கொள்வாங்க. ஒரு தீன்தாரி வந்தால் தாங்கி கொள்ள மாட்டான். தீன விலங்கி நினைக்கும் அப்படித்தானே, தீன விலங்கி நினைக்கும் அப்படிதான். பிள்ளைய மதரசாவுக்கு போட்டு இன்டர்வியூ எல்லாம் பாஸ், அதே கேப்பில் பிள்ளை ஓ லெவலும் பாஸ். பிள்ளைய மதரசா நிப்பாட்டி ஓ லெவலுக்கு அனுப்புகிறான். சுப்ஹான ஜல்லுல. எத்தனையோ ஃபேமிலி மகள்மார மதரசாவுக்கு போட்டு அந்த ஃபேமிலி ஒதுக்கி வச்சுக்கி, களிமா சொன்ன முஸ்லீம்கள் நல்லா படிக்கிற பிள்ளைய ஒதுக்கி மதரசாவுக்கு போட்டான். தீன விளங்கின ஆட்கள், நீங்க தீன விளங்கின ஆட்கள். உலமாக்கள்கிட்ட போயிட்டு கேட்டு பாருங்க, அல்லாஹ் ரசூலுடைய குர்ஆன ஹதீஸை கேவலமா நினைச்சா அவரோட சட்டம் என்னண்டு. அவர் இஸ்லாத்துடன் வைத்துட்டாரு. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளைகள் ஒன்றை நாங்க கொஞ்சம் கீழே நினைச்சாவே இஸ்லாத்துட்டு போயிட்டாரு. ஏன் பிள்ளைய மதரசா போட்டீங்க, ஏன் வாழ்க்கையை வீணாக்கினீங்க பிள்ளைய? லா இலாஹ இல்லல்லாஹ். இதை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். வருஷம் அறிவாளிகளுக்கு பஞ்சமே இல்லை சீரேவிகள். நாங்கள் எல்லா பயனையும் சொல்கிறோம். 2024 விட 25 மனநோயாளிகள் கூட, தற்கொலை கூட, குடும்ப பிரச்சனை கூட, இன்ஷா அல்லாஹ் 25 விட 26 கூடியாதான் நாங்கள் எல்லாம் பக்கம் திரும்ப இல்லாட்டி எழுதி வச்சுக்கோங்க.
இப்போ 25 கணக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இதை விட கூட டபுள் ட்ரிபிளாக கூட வரும் 26. அல்லாஹ் ஹயாத்தை நீட்டி போட்டுச்சா பார்ப்பீங்க. நாங்கள் மஸ்ஜிதுகளை செருப்பாக்க இல்லாட்டி, தீனுள்ள மக்களை மாறல்லாட்டி, எங்களோட மனைவி மக்களை தீன்தாரிகளை ஆக்க இல்லாட்டி, எங்களோட வாலிபர்களை தீன்தாரி ஆக்க இல்லாட்டி, இதை விட பார்ப்போம். 2025 விட 26 பார்ப்போம். இது பதுவாவல்ல, அல்லாஹ் ரசூல் சொன்னதை சொல்றேன் நான் உங்களுக்கு. وَلَوْ أَنَّ أَهْلَ الْقُرَىٰ آمَنُوا وَاتَّقَوْا لَفَتَحْنَا عَلَيْهِمْ بَرَكَاتٍ مِنَ السَّمَاءِ وَالْأَرْضِ. எந்த ஊர் மக்கள்கிட்ட ஈமானும் அல்லாஹ்ட பயமும் வருதோ அந்த ஊருக்கு நாங்கள் வானம் பூமியில பரக்கத்துடைய வாசல்களை திறந்து கொடுப்போம். இது அல்லாஹ்ட வாக்கு. அல்லாஹ்ட பயம் இருக்கணும். அல்லாஹ்ட பயத்தால பாவத்தை விடுற ஒரு சமூகத்தை உருவாக்கணும். இதுதான் அல்லாஹ்ட பயம் இல்லை. வாயால சொல்றது அல்ல, அந்த அந்த தக்குவாவல்ல சொல்லல, அது எல்லாத்தையும் நீங்க வாயால சொல்றது. அல்லாஹ்ட பயம் வியாபாரங்கள்ல மோசடி செய்யாம தடுக்கணும். அல்லாஹ்ட பயம் தனிமையில பாவம் செய்யற தனியை தடுக்கணும். இது சஹாபாக்கள் இருந்துச்சு. புறம் பேச போகல அல்லாஹ்ட பயம் என்னைய புறம் பேசுறதையும் தடுக்கணும், பொய் பேசுறதையும் தடுக்கணும். இப்படி ஒரு கூட்டத்தை உங்களோட ஊர்ல உருவாக்குங்க. ஊர் மக்கள் இப்படி உள்ளவர்களாக ஆக்குங்க. சுப்ஹானல்லாஹ். சில ஊர்களுக்கு போனா ஓலவெல்ல ஏலவெல்ல ஸ்காலர்ஷிப் காலத்தில் நான் குற்றம் சொல்லல, பிரச்சனை ஒன்றல்ல. அது ஓலவெல்ல ஏலவெல்ல ஸ்காலர்ஷிப் வரல, பாசாவின் எடுப்பட்ட பிள்ளைகளை ஃபோட்டோவோட பெனர் அடிச்சு வீட்டு வாசல்ல, ஊர் வாசல்ல, மஸ்ஜித் வாசல்ல, சுப்ஹானல்லாஹ், மஸ்ஜித்ல கூட தொங்க போடுறாங்கப்பா. மஸ்ஜித்ல கூட ஒரு ஏரியாவுக்கு போனா ஓலவெல்ல ஏலவெல்ல பாசாவின பிள்ளைகளை மிம்பர்ல ஏற்றி கௌரவப்படுத்தினாங்க. பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் எவ்வளோ மடக்கணும். அந்த பிள்ளைகள்ட்ட ஒரு தொழுகை இல்லை, ஒரு இபாதத் இல்லை. நீங்கள் இன்றைக்கு யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு பாருங்கள், சீதேவிகள் யூனிவர்சிட்டி வரைக்கும் நாங்கள் பிள்ளைகளை கொண்டு போய் சேர்த்திக்கிறோம். யூனிவர்சிட்டியில் குருவான பார்த்து ஓத தெரியாது எத்தனை பிள்ளைகளுக்கு. பார்த்து ஓத தெரியாது. இதுதான் அலிஃப், இதுதான் பா, இதுதான் தா, அப்படி சொல்ல தெரியாத பிள்ளைகள் நிறைய. இதனால ஒரு நாள் வெற்றி கிடைக்காது. துனியா வளரும், டெவலப் ஆகும், சொத்து செல்வங்கள் கூடும், அல்லாஹ்வுடைய உதவி வருமா, நிம்மதி வருமா, ஒரு நாளும் கிடைக்காது. ஒரு நாளும் கிடைக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமும் உலகத்துல வந்து எல்லா நபிமார்களும் நிம்மதியை சந்தோஷம் வாக்களிச்சது அல்லாஹ்ட கட்டளை மட்டும்தான். அல்லாஹ்ட கட்டளைன்ற நினைச்சு கொள்ள வேணாம். 5 நேரம் தொழுகிறது, குர்ஆன் ஓதுறது மட்டுமின்றி. சஹீஹ் முஸ்லிம்ல வருது. ஒரு சஹாபியை பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட கேள்வியை பாருங்க, நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த சஹாபியை கொடுத்த பதிலை பாருங்க. அல்லிம்னி அமலன் அன்தஃபிஉ பிஹி. யா ரசூலல்லாஹ், துனியாலையும் ஆகிரத்திலையும் எனக்கு பிரயோசனம் தார ஒரு அமலை படிச்சுட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், துனியாலையும் ஆகிரத்திலும் பிரயோசனம் தாராம். என்னோட உள்ளத்துக்கு என்னது படுவது? நபியா என்ன தெரியுமா சொன்னாங்க? முஸ்லிம்கள் போற வார ரோட்ல தொந்தரவு கொடுக்குற ஏதாவது கல்லு முள்கள் இருந்தால் ஓரமாக்குங்க. சுப்ஹானல்லாஹ், துனியாவில் ஆகிரத்துல பிரயோஜனம் தார அமலாம். அப்ப அமல் தான் நாங்கள் என்னத்தை நினைச்சு கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு நான் ரோட்ல வரப்போக்கல ஒரு 4 முஸ்லீமா கண்டு அந்த 4 முஸ்லீமுக்கும் சலாம் சொல்லாம வந்தேன்னா நான் தீனுக்கு மாற்றம் தான் செஞ்சுக்கிறேன். இன்றைக்கு எத்தனை பேர் பகல் சாப்பாடு சாப்பிடுது, அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அத்அமனி ஹாதா தஆம வ ரஸகனி மின் கைரி ஹவுலின் மின்னி துஆ ஓதினோம். நீங்க பகல் சாப்பாட்டை சாப்பிட்டு இந்த துஆ ஓதாத தருந்து எனக்கு மாற்றம் தான் செஞ்சுக்கிறீங்க. இப்போ மஸ்ஜிதுக்கு வரப்போல வலது கால வச்சு அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அல்லாஹும்ம அஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக் எத்தனை பேர் ஓதாம வந்து எல்லாரும் தீனுக்கு மாற்றம் தான் செஞ்சுக்கிறீங்க. இதெல்லாம் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளத்துல ஈமான் இருந்தா தான் இதுவே பயம் வரும். ஒரு நேரம் மருந்து தவறி போனா எவ்வளவு பயமாகி, ஒரு மருந்து மிஸ் ஆகினா எவ்வளவு பயம் வரும். வேற மேல் கை நடுங்குது, எவ்வளவு மேல் கை நடுங்குது. மருந்து முடிஞ்சா ராவி தூக்கம் போகுமா? மல்வான் இல்லாட்டி கொழும்புக்கு சரி போய் தெரிஞ்சு வரும். வெளிநாட்டால சரி அலபிச்செடுப்போம். மருந்து முடிஞ்சா அந்த ராவ முழுக்க டென்ஷனாக தான். இந்த டென்ஷன் எங்களுக்கு வீட்டில் வருவதா சீரியல் வீட்டில் வருவதா? இன்றைக்கு என்ன மனைவி தொழுகை இல்லாமல் தூங்குறாவே, பிள்ளைகள் தொழுகை இல்லாமல் இருக்கேன், என் ஃபேமிலியில் எத்தனை பேர் தீன் இல்லாமல் நீங்கிறாங்களே, நான் எவ்வளோ ஓட்ட சொல்லவெல்லாம் நீங்கிறேன் தீனில். இதுபோல நினைச்ச எங்களுக்கு கவலை வருவதா? மேலான அல்லாஹ் உள்ளத்தில் வருத்தம் வருவதா? இதுக்கு நாங்கள் என்ன சரி ஒரு முயற்சி செய்கிறோமா? குர்ஆன்ல ஹதீஸ்ல எத்தனை ஆயத்துகள், எத்தனை ஆயிரம் ஹதீஸ்கள் வருகிறது. தீனை பூர்த்தியாக்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. இது காதுல உழுவுதா எங்களுக்கு?
இப்னு மாஜா ஷரீஃப்ல வருகிறது, சஹாபாக்கள் சொல்றாங்க நாங்க ஈமானை படிச்சோம். ஈமான் படிக்காம வராது. சஹாபாக்களே சொல்றாங்க நாங்க ஈமானை படிச்சு தான் எடுத்தோம். தஅல்லம்னல் ஈமான், நாங்க ஈமானை படிச்சோம், படிக்காம வராது. சீதேவிகள் எங்களுக்கு கவலை வருதா, எங்களுக்கு யோசனை வருவதா? சின்ன ஒரு காலமாக நான் கொடுக்குறோமா? சரி, குறைஞ்சது தீனும் தேவை துனியாவும் தேவைன்னு சொல்ற நாங்க துனியாவுக்கு கொடுக்குற அளவாக நாங்கள் தீனுக்கும் கொடுக்கணும் தானே. எங்கள்கிட்ட என்ன கேட்குறோம்? ஒரு நாள் ஒரு 2.5 மணி நேரம் கொடுங்கப்பா, மாதத்துக்கு ஒரு 3 நாளை கொடுங்க, வருஷத்துக்கு ஒரு 4 மாதம் 40 நாளை கொடுங்க. சரி, மஸ்ஜிதுக்கு 2.5 மணி நேரம் கொடுக்குறாத்தால எங்களுக்கு என்ன குறை வர போகுது? மஸ்ஜிது கொஞ்ச நேரம் டைம் கொடுத்து எங்களோட ஈமான புதுப்பிச்சு போறதால எங்களுக்கு என்ன குறை வர போகுது? அவன் நாங்கள் கொடுக்காம பொய்க்கு தானே, அதை கணக்கெடுக்காம இருக்கிறதுக்கு தானே. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளோ ரோட்ல நேர காலம் காலியுது, போனோட காலியுது, கூட்டாளி மர காலியுது, பஜார்ல காலியுது. எப்ப நானும் 2.5 மணி நேரம் மஸ்ஜிதுக்கு சரியா கொடுத்துக்கிறேன். கையை தூக்க சொன்ன எத்தனை பேர் இருப்பாங்க இந்த சபையில? தாலிம்ல உட்கார்ந்து தாவத்துல பேச கேட்டு ஈமான பத்தி பேசி 4 பேரை சொல்லி அல்லாஹ் பத்தி பேசி இந்த 2.5 மணி நேரம் குறைஞ்ச அளவை கொடுத்து எத்தனை பேர் இருப்போம் ஒரு நாளைக்கு? இப்படி நாங்க ஈமான் உழைப்புட்ட தூரமா எப்படி எங்களோட வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்குறாங்க? புகாரி ஷரீஃப்ல வருது சஹாபாக்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. திர்மிதி ஷரீஃப்ல வருது அஅலமுன் நாஸி பில் ஹலாலி வல் ஹராம், என்ற உம்மத்தில் அதிகமாக ஹராத்தையும் ஹலாலையும் விளங்கினவங்க முஆத் ரலியல்லாஹு. அவ்வளோ பெரிய அறிவாளி, ஹராம் ஹலால் சப்ஜெக்ட்ல இவ்வளோ பெரிய ஆழமான அறிவெல்லாம் கொடுத்தீங்க. அந்த முஆத் ரலியல்லாஹு கூட ஒவ்வொரு நாளும் புகாரி ஷரீஃப்ல வருகிறது, சஹாபாக்கள் கிட்ட போயிட்டு தஆல் நஜ்லிஸு பினா முஸா, வாங்க பக்கம் நேரம் உட்காந்து ஈமான புதுப்பிச்சு கொள்ளும், வாங்க டைம் பண்ணிங்க, வாங்க நஜ்லிஸ் உட்காருவோம், வாங்க டைம் எடுக்காம படிக்கலாம், கொஞ்சம் வாங்க உட்காருவோம், ஈமானை பற்றி பேசுவோம், தீனை பற்றி பேசுவோம், அல்லாஹ் பற்றி பேசுவோம், ஈமானை புதுப்பிச்சு கொள்ளுவோம் அப்படின்னு ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒவ்வொரு சஹாபாக்கள் கிட்ட போயிட்டு உட்கார வச்சு ஈமானை பற்றி பேசுவாங்க. எங்களோட மனைவியோட நாங்கள் என்னத்தை பேசுகிறோம், எங்களோட பிள்ளையோட நாங்கள் என்னத்தை பேசுகிறோம், எங்களோட கூட்டாளிமாரோட நாங்கள் என்னத்தை பேசுகிறோம்? சரி, தனியாக உட்கார்ந்து நான் என்னத்தை யோசிக்கிறேன்? சஹாபாக்களோட தனிமையை பாருங்கள். மரத்தை கண்டாலும் பேசுவாங்க, உங்களுக்கு என்னப்பா, உங்களுக்கு சொர்க்கமும் இல்லை நரகமும் இல்லை, நீங்கள் ஜாதியாக இருப்பீங்க, உங்களை ஒருத்தர் வந்து வெட்டி அடுப்பில் போட்டால் கதை முடிஞ்சு, அதோட உங்களோட லைஃப் முடிஞ்சு. எங்களுக்கு அப்படி இல்லை, இந்த அபூபக்கருக்கு அப்படி இல்லை, இந்த உமருக்கு அப்படி இல்லை ரலியல்லாஹு அன்ஹு, இந்த உஸ்மானுக்கு அப்படி இல்லை ரலியல்லாஹு அன்ஹு. எங்களுக்கு தானே சக்கராத்தேகி மௌத்தேகி, எங்களுக்கு தானே கபூரில் கேள்வி கணக்கேகி, நாளைக்கு மஹ்ஷரேகி சிராத்தேகி மீசானேகி, உங்களுக்கு அதெல்லாம் இல்லை. பறவையை கண்டா பேசுவாங்க சஹாபாக்கள், எவ்வளோ இன்பமா சுற்றி தீரி, உனக்கு ஹராமும் இல்லை ஹலாலும் இல்லை. நாளைக்கு கியாமத்துல எல்லாம் எழுப்பாட்டுவான், அவங்களுக்கு அதோட முடிஞ்சு மண்ணோட மண்ணாக்கிடுவான்ல. உங்களுக்கு சொர்க்கம் இல்லை நரகம் இல்லை, கபூர்ல உங்களுக்கு கேள்வி கணக்கு இல்லை. எங்களுக்கு அப்படி இல்லை. சுப்ஹானல்லாஹ். எங்களோட தனிமையில் எங்களோட சிந்தனை என்ன? இதுக்கு எந்த அளவுக்கு உள்ள இருட்டா வைக்கின்றா, தனியை உட்கார்ந்து மௌத்த நினைச்சாலும் பயம் வருவதில்லை. அப்போ பயம் வருவதில்லை. நரகத்தை நினைச்சா பயம் வருவதில்லை. சார் நரகத்தை விடுங்களே, அது கண்ணால காணல, ஹதீஸ்ல வருவான்ல வந்து மௌத்து நாங்கள் எவ்வளோ கண்ணால கண்டிக்கிறோம், ஆட்கள்கிட்ட எவ்வளோ சக்கராத்து வருத்தங்களை பார்த்திக்கிறோம், எவ்வளோ பயங்கரங்களை பற்றி நாங்கள் பேசிக்கிறோம். அவ்வளோ திடீர்னு நல்ல இந்த மனுஷன் நாங்களே எவ்வளோ பேசிக்கிறோம், திடீர்னு மௌத்தா போயிட்டாரு. அந்த மௌத்தை நினைச்சு எனக்கு பயம் வருது. நாளைக்கு எத்தனை பேர் இந்த சபையில சுப தொழுவங்க தெரியும், எத்தனை பேருக்கு ரமலான் கிடைக்குமா தெரியும் இந்த சபையில் இருக்கிறவங்க இல்லை. இது பெரியார்களுக்கு இருந்துச்சு பயம். ரஜப் வர போலே அல்லாஹ் பாரிக்லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான் வ பல்லிகனா ரமலான். யால ரஜப்லயும் ஷஅபான்ல பரக்கத் செஞ்சு ரமலான் அடையிற பாக்கியத்தை தந்து. இந்த பயத்தால வந்த துஆ, இது பயத்தால வந்த துஆ. ரஜப் அடையிற பாக்கியத்தை தந்துட்டா யா அல்லாஹ், ரஜப்லயும் ஷஅபான்லயும் பரக்கத் செஞ்சு ரமலான் அடையிற பாக்கியத்தை நசீபாக்கி. பயத்தால வந்த துஆ. இதனால துனியா பார்த்து, துனியா பற்றி பேசி, துனியாதாரிகளோட சேர்ந்து அந்த சூழலை இருந்து 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 எங்கட கல்புகளும் இருட்டாடுச்சு. ஒரு துனியாதாரியை பார்த்தா, துனியார முன்னேறலவரை பார்த்தா வார சந்தோஷம் சுபஹான ஜலாலு. நிறைய பேர் சொல்ற எங்கட பிள்ளைகள நல்ல ஐக்கிறேன்னா நீங்க திரும்பி கேட்டு பாருங்க பாபு, என்னோட பிள்ளை நல்ல ஐக்கிறேன்டா, சொந்த வீடு வாங்கி வாகனம் வாங்கி நல்ல ஜொப்பில் ஐக்கிறேன், இதுதான் நல்ல ஐக்கிற நீ.
எங்களோட பிள்ளைய மாசத்தில் செட்டில் பண்ணிட்டோம், நாங்கள் லைஃப்பில் எங்களோட பிள்ளையில செட்டில் பண்ணிட்டோம் அப்படின்னு நாங்கள் இருக்கோம். நான் கேட்டு பாருங்க திரும்பி அப்படின்னு என்ன ஆச்சு? அதாவது நல்ல இடத்துல கல்யாணம் முடிச்சு கொடுத்து சொந்த வீடு, சொந்த வாகனம், சொந்த தொழில், மீனி. ஆனால் அல்லாஹ் அவங்க ரசூல் அடுத்த பக்கமாக சொல்றாங்க, இன்னைக்கு தீன விளங்கின நாங்களும் பிள்ளைகள் நல்ல ஐக்கிறோம்னா நீங்க அடுத்த கேள்வி கேட்டுப்பா, நல்ல ஐக்கிறோம்னா என்ன ஆச்சுன்னு கேட்டு பாருங்களேன். நீங்க போயிட்டா யாரும் இப்படி சொல்ல மாட்டாங்க, எங்க பிள்ளைகள் நல்ல ஐக்கிறேன் மாசாலா நேரம் தான் தொழுவுறு மாத்தோட ஹாஜத் மிஸ் ஆகாது எங்க பிள்ளைகளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன் ஓதுவாங்க, சரியா ஜக்காத் சதகாக்களை கொடுப்பாங்க, குடும்பத்தோட சேர்ந்து நடப்பாங்க. இப்படி எத்தனை பேர்ட்ட வாயால பதில் வர வேண்டிய பாருங்க பார்ப்போம். எங்கட ரத்தத்திலே ஊறிக்கிற நல்ல ஐக்கிறேன்னா ஒரு சொந்த ஊடு வாசல், சொந்த வாகனம், நல்ல படிப்பு, நல்ல தொழில், இத்தனை நல்ல ஐக்கிறேன்னா நீ அந்த குர்ஆன் சொல்லுது மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களோட சொத்து செல்வம், உங்களோட புள்ள குட்டி, உங்களோட மனைவி, உங்களோட உம்மா வாப்பா, உங்களோட கடை, உங்களோட ஊடு, இதுவோ அல்லாஹ் ரசூல் சந்தோஷப்படுற தடை இருந்தால் நீங்கள் நல்ல ஐக்கிறல வாப்பா உங்களுக்கு அதாபு வரப்போகுது, எதிர்பார்த்துக்கொள்ளுங்க. பத்தரம் பஸ் நீங்கள் அழிவுழைக்கிறீங்க. இதெல்லாம் விளங்குறதுக்கும் ஒரு ஈமான் வேணும், எல்லாருக்கும் விளங்காதீங்க. இது விளங்குறதுக்கும் எங்களுக்கு ஒரு ஈமான் தேவை. அல்லாஹ்வுடைய கட்டளைகள் சஹாபாக்கள ஹிஸ்டரி விளங்கிக்கணும். இதுக்கிட்ட அல்ல ஃபிரௌனை பாருங்க, அப்பா ஃபிரௌனு கொடுக்காத ஆட்சியா? 400 வருஷம் ஆட்சி இல்லைனா பஸ்தீர் இப்னு கஸீர்ல 400 வருஷம். அவனுக்கு என்ன ஆட்சி? சுப்ஹானல்லாஹ். உண்மைக்குமே ஃபிரௌனுக்கு டவுட் வந்துச்சு, நான் ரப்பா தான் இருப்பேன். நான் பெருமையில சென்றது உண்டு, அவனுக்கு உண்மை டவுட் இருந்துச்சு, நான் ரப்பா தான் இருப்பேன். 400 வருஷம் அவ்வளவு பிரமாண்டமான ஆட்சி. அவனுக்கு ஒரு நோய் நம்பலமே இல்லை, சந்தோஷமே சந்தோஷம். அல்லாஹ் சொல்ற முடிவை பாருங்களே, சீரியர்கள் முடிவை பாருங்களே. காரூனை பாருங்களே, காரூண்ட அவனோட சொத்து செல்வங்கள சாவியை தூக்குறது எவ்வளவு கஷ்டம். குர்ஆன் எடுத்து பாருங்க. யா லைத்தனா மிஸ்லமா ஊதிய காரூன். துனியாதாரிகள் சொல்லுவாங்களா, குர்ஆன் சொல்லு. காரூன் ரோட்ல வந்தாவே ஆட்கள் சொல்லுவாங்களா, அல்லாஹ் எங்களுக்கு இப்படி கிடைக்க கூடாதா காரூனை போல. காரூனுக்கு அதாபு வருவதோடு அவங்க சொன்னாங்களா, அம்மா அல்லாஹ் காப்பாத்தினா, நீங்களே அல்லாஹ் எங்களை காப்பாத்தினா. ஒருத்தன் காரூன் ரோட்ல போறானா, குர்ஆன் சொல்லுது, ஹதீஸும் இருக்குது. குர்ஆன் எல்லாரும் ரோட்டு கொண்டு யா லைத்தனா மிஸ்லமா ஊதிய காரூன் இன்னஹு லது ஹப்பின் அதீம். ஒரு பெரிய பாக்கியம் கொடுக்கப்பட்டது. அப்படிதான் நான் நினைக்கிறேன். அவருக்கு நல்ல சொத்து செல்வம் கொடுத்துட்டா பாக்கியம் கொடுக்கப்பட்டீங்க. ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, துனியா மட்டும்தான் உங்களுக்கு பாக்கியமா விளங்குறேன்னா உங்களோட மூளையை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மூளை இல்லை, துனியாவோட வளர்ச்சி தான் அவங்களுக்கு பாக்கியமா விளங்கிச்சுன்னா உங்களுக்கு மூளை இல்லை. சுபத்துல கிடைச்சிச்சா, தஹஜ்ஜுத் கிடைச்சிச்சா, காலமால திக்ர் கிடைச்சிச்சா, குர்ஆன் ஓத கிடைச்சிச்சா, இன்னைக்கு அல்லாஹ் 4 முஸ்லீம்களை பார்த்து சலாம் சொல்ல கிடைச்சிச்சா, சதகா செய்ய கிடைச்சிச்சா, இதுவரை நியமத்தா விளங்காம துனியாவோட வளர்ச்சி மட்டும் உங்களுக்கு நியமத்தா விளங்கினா உங்களுக்கு மூளை இல்லைன்றாங்க ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவ ஃபிரௌன் ரோட்ல காரூன் ரோட்ல போகல, துனியாதாரிகள் சொன்னாங்களா, இன்னஹு லது ஹப்பின் அதீம். பெரிய பாக்கியசாலி அப்பா, இவருக்கும் பெரிய பாக்கியம். உலமாக்கள் சொன்னாங்களா, மார்க்கத்தை விளங்கின உலமாக்கள் சொன்னாங்க, வயலக்கும் உங்களுக்கு நாசம் உண்டாது. இதான் பாக்கியம். ஸவாபுல்லாஹி ഖൈറുல் லிமன் ஆமன வ அமில ஸாலிஹா. யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்யறாரோ அதுதான் அப்பா பாக்கியம். உலமாக்கள் அந்த டைம்ல சொன்னாங்களா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மார்க்கத்தை விளங்கினவங்க சொன்னாங்க, உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும். என்ன விளக்கம் இல்லாதீங்க. ஸவாபுல்லாஹி ഖൈറുல் லிமன் ஆமன வ அமில ஸாலிஹா. யாரை ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல அமல்கள் செய்றாங்களோ இதாப்பா பாக்கியம், இதான் பாக்கியம். இன்னைக்கு பாக்கியமா விளங்குதா? பாக்கியமா விளங்காத சுட்டு தான் தீனுக்கு முயற்சியா நிற்கிறோம். துனியா பாக்கியம் விளங்கின சுட்டு தான் முழு குடும்பத்தை வெளிநாட்டுக்கு அனுப்ப ரெடி ஆகிக்கிறோம். நாங்க முழு குடும்பத்தை மட்டும் போறதுக்கு ரெடி ஆகிக்கிறோம். அதுக்கு வேண்டிய சப்போர்ட் பண்ண ரெடி ஆகிக்கிறோம். இந்த பாக்கியமா விளங்கிட்டோம் நாங்க. சரி, இவ்வளவு முன்னேறி என்ன தரும், அல்லாட ஒரு பாதுகாப்பு கிடைச்சா பரவாயில்ல, ஒரு நிம்மதி கிடைச்சா பரவாயில்ல. இந்த வயசாளிகளை கொண்டு போயிட்டு போடுற இடத்த பாருங்க. இந்த வயசாளிகளை கொண்டு போயிட்டு போடுற வயோதிக இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால முஸ்லீமாக்கள் கொண்டு போயிட்டு போடுற இல்லை, அந்நிய மக்கள் கூட என்னைக்கிட்டே சொல்லியிருக்கிறேன், உங்களோட ஆட்கள் கொண்டு வந்து போடுறலாம், முஸ்லீம்கள் உமா அப்பா கொண்டு வந்து போடுற இல்லைனா
என்ன கஷ்டத்தோட இருந்தாலும் உமா அப்பா பார்க்குறேன் நீங்கள் இந்த ஒரு பயம் இருந்துச்சு. இந்த போயிட்டு பாருங்க, அறவாசிக்கு அறவாசி ஒரு வெளி போட்டி, எங்கிட்ட அறவாசி அவங்கள்ட்ட அறவாசி போயிட்டு பாருங்க. பஞ்சத்தில் இருக்கிற பிள்ளைகள் அல்ல, பஞ்சத்தில் இருக்கிற பிள்ளைகள் அல்ல, பஞ்சத்தில் இருக்கிற பிள்ளைகள் அல்ல, நல்ல சொத்து செல்வத்தோடு இருக்கிற பிள்ளைகள். உமாவை பாரம் நான் நீங்கள் செஞ்ச வேலை தான். உமாவை பாரமாக இருக்கு. கிட்னி ஃபெயிலியர் ஒருத்தரை சந்திக்க போனேன். கிட்னி ஃபெயிலியர் ஒருத்தர், ஊர் பேர் கேட்க வேணாம், அவர் ஒரு லோயர் சந்திக்க போனேன். 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகி சரி வருத்தப்படுறாரு. அவர் 2 திரும்ப சொன்னார் போனத்தோடு, எனக்கு 7 புள்ளைன்னு சேர்ந்து எனக்கு சாப்பாட்டில் நஞ்சு போட்டு தப்பிச்சு எனக்கு கிட்னி அப்படிட்டாங்க. புள்ளை நஞ்சு போட்டு கொடுத்து சொத்தை எழுதி கொடுத்து வாப்பட சொத்தை, வாப்பா சொத்தை எழுதி கொடுத்து வாப்பட பேரில் சில சொத்துக்களை வாப்ப வச்சு கொண்டிருந்தாரு. நான் மௌத்தானத்துக்கு பிறகு அவங்களுக்கு வரப்பேச்சு 7 புள்ளையில மசூரா பண்ணி வாப்பா அவசரமாக கபருக்கு அனுப்புறது. அதில் 2 பேர் டாக்டர். இப்படியெல்லாம் இதைத்தானே செஞ்சோம். கபரை பற்றி சொல்லிக் கொடுக்கலையே, நரகத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கலையே, சீரியர்கள் இதுவரை சொல்லிக் கொடுக்கலையே. நாங்கள் சஹீஹ் முஸ்லீமில் வருகிறது, நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய புத்திமதியை முதலா கேளுங்க, மற்றதெல்லாம் தூக்கி வீசுங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்கிற புத்திமதியை கேளுங்க. வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. நீங்கள் கபருக்கு போனால் எவ்வளோ இறக்கமான புத்திமதின்னு பாருங்க. நீங்கள் கபருக்கு போன சீரியர்கள் உங்களை நினைச்சு உங்களுக்கு துவா கேட்டு உங்களை கபூரில் நிம்மதியாக வாழ வைக்கிற பிள்ளைகளை விட்டுட்டு போங்க. நாங்கள் சொல்லப்பாரு, எனக்கும் உங்களுக்கு கபூரில் நிம்மதி ஏன் உங்களோட புள்ள சேர துவா வாழலாம். அடுத்தவங்களோட துவாவை கனவுல நினைச்சு பார்க்காதீங்க. யாரும் துவா செய்ய மாட்டாங்க, யாருமே நினைக்க மாட்டாங்க. உங்களை நினைச்சு துவா கேட்டு உங்களோட கபூரில் உங்களை நிம்மதியா தூங்க வைக்கிற பிள்ளைகள் உருவாக்கிட்டு போங்க. நாங்கள் சொல்லலாம். எத்தனை பேருக்கு அந்த பிக்கர் வருவது? இந்த இடத்துல வச்சு சும்மா யோசிப்பாங்களே, என் மகள் அப்படி 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 உள்ள மகளா, என் மகன் அப்படி உள்ள மகனா, எனக்கு இப்ப மௌத்தா போனா என்ன மகன் மகளிக்கிற தைரியம் எனக்கு போய் கபூர்ல தூங்கிடுமா? எத்தனை பேருக்கு அந்த தைரியத்தோட கேளு. அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு என்ன நிம்மதியா கபூர்ல இருக்கிறேன். என் மகன் அப்படி, என் மகள் அப்படி, என் புள்ள என்னைய பார்த்து ரப்பி ரஹ்மஹுமா கமார். இது புள்ளைகளுக்கு நல்லா படிச்சு கொடுத்த துவா. யாழ் என் உமா வாப்பா என்னை சின்னத்தில் எப்படி இறக்கம் காட்டி வளர்த்தாங்களோ அப்படி என் உமா வாப்பாக்கு இறக்கம் காட்டிடு. பிள்ளைகிட்ட போய் கேளுங்க, இப்படி ஒரு துவாய்க்கு தெரியுமான்னு கேளுங்க உங்களோட பிள்ளைகிட்ட. எங்களை பிள்ளைகள் ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஓடு இருக்கு துவாவை. இன்றைக்கு உமா வாப்பமார் மௌத்தா போன பிள்ளைகிட்ட நிலைமையாடுது பாருங்களே. உமா வாப்பமார நினைக்குதுவாடா என்று என்ற காதால கேட்டுக்கிற அம்மா வாப்பா மௌத்தா போய்க்காரு, பெரிய ஒரு பாரம் குறைஞ்சிருச்சு. வல்லாஹி நான் கேட்டீங்கிறேன், அம்மா என உமா மௌத்தா போய்க்காரு, பெரிய ஒரு பாரம் குறைஞ்சிருச்சு. வரை பறச்சல் இல்லாட்டி அவங்களால. நானும் நீங்களும் தேடிக்கொண்டே செய்கிறீர்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து இறக்கமா சொல்றாங்க, கபருக்கு போனோம் அவங்கள நினைச்சு துவா கேட்டவங்களை கபர்ல நிம்மதியா வாழ வைக்கிற பிள்ளைகள் விட்டுட்டு போங்க, அல்ல அவங்களை ரஹ்மத் செய்வான். பிள்ளைகள் அதை பத்தி ஃபிக்ர் பண்ணுங்க. பிள்ளைகள மீண்ட சைட ஃபிக்ர் பண்ணுங்க. இன்னைக்கு இங்கெல்லாம் எப்படியா சரியா கொழும்பு பக்கங்களுக்கு வந்து பாருங்க சீரேவிகள் இப்படி படிக்கிற பெரிய ஒரு மட்டம் இஸ்லாத்தை விட்டு பேசிக் கொண்டிருக்காங்க பிள்ளைகள். பெரிய ஒரு கூட்டம், நிறைய வாலிபர்கள் ஆண்களும் பெண்களும் நாஸ்திக கொள்கை இருக்காங்க. களிமா சொன்னவங்கதான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் விஷயங்கள் ஆகிரத்து விஷயங்கள் படுவதில்லை. யாரோ காட்டி கொடுத்த படிப்புகள் படுவது, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பேசி படுவதில்லை. கொழும்புல ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டை விட்டு போயிட்டு அந்த பிள்ளையோட யூனிவர்சிட்டி கூட்டாளி ஒரு சிங்கள ஒரு பௌத்த சகோதரர் வீட்டில் அந்த பிள்ளைக்கு அவனை விரும்பி போவல்ல, வாப்பா 45-50 லட்சம் செலவழிச்சு ஒரு டிகிரி முடிக்க வச்சாரு பிள்ளைய. வாப்பா அலுவலர் வந்து பேச சொல்லி பிள்ளையோட போன ரீசன் என்ன தெரியுமா? அந்த பிள்ளை சொல்லுது உமாக்கிட்ட வாப்பாக்கிட்டே, எனக்கு இந்த வீட்டில் இருக்க இஷ்டம் இல்லை. ஏன் தெரியுமா? நீங்கள் சும்மா இஸ்லாம்னு பேசுறீங்க, யாருக்கு தெரியும் இஸ்லாம் உண்மையாக போடலான்னு? குர்ஆன் ஹதீஸுக்கு 1400 வருஷம் ஆகிருக்கு. எத்தனை பேரை கை பாஸ் ஆகி வந்தீங்க? எத்தனை பேர் அதில் மாற்றிப்பாங்க? குர்ஆன் ஹதீஸ் என்ற ட்ரெஸ் அவங்களுக்கு வரலே வாப்பா, உங்களுக்கு வேற நெல்லேவுமா 1400 வருஷத்துக்கு மேல் எத்தனை பேரை கையில பாஸ் ஆகி வந்தீங்க? இந்த குர்ஆன் ஹதீஸ் எத்தனை பேர் அதில் விளையாடிப்பாங்க? உங்களுக்கு இஷ்டம் இல்லை. நீங்க ஓதுறது, தொழுறது, நோம்பு இதெல்லாம் போய் மூட நம்பிக்கை. உம்மா பாப்பா செஞ்ச வேலை இது.
அதனால அந்த வீட்டில் இல்லாம அந்நியன் வீட்டில் போய் தீக்கி நாளைக்கு எங்கள் வீட்டில் நடக்கப்படாது தேவிகள் ஒருத்தர் இருக்கிறார் முனிசப்பு தவறாய் அவருக்கு 4 பிள்ளை 2 ஆம்பளை பிள்ளை 2 பொம்பளை பிள்ளை 4 பிள்ளை மிஸ்லாத்து போகுது ஒரு பிள்ளை வீட்டுக்கு போய் நாங்கள் பேச போனா இந்த பிள்ளை சொல்றது நீங்க வானத்தை கீழே வச்சு பூமி ஒசக்க வச்சால் நான் இஸ்லாத்துக்கு வர மாட்டேன். இதுதான் கடைசி முடிவு. இதுதான் கடைசி முடிவு. தொலை இல்லாம இருக்கிறே, ஓதல் இல்லாம இருக்கிறே, சும்முட்டுடாதீங்க. இன்னைக்கு எங்கட பிள்ளைகளை எடுத்து பாருங்க, சந்தர்ப்பத்துவா இத்தனை பாடம் என்று கேளுங்களே. ஒரு நாளை குர்ஆன் எவ்வளவு ஓதி முடிக்கிறேன்னு கேளுங்களே. ஒரு மாசத்துக்கு குறைஞ்சது எல்லா முஸ்லிம்களும் ஒரு ஜுஸ் ஓதி முடிக்கணும். ஒரு குர்ஆன் முடிக்கணும் ஒரு மாசத்துக்கு, ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ். இதுதான் ரசூலுல்லாஹ்வோட ஆசை. ஒரு ஜுஸ் ஓதுறது என்ன 20 அரை மணி தியாலம் போகும், அரை மணி தியாலம் போகும். சீதேவிகள் குர்ஆன் ஓதாம கலிக்கிற ஒரு நாளுடைய பலாய் முசீபத் என்றவங்களோட கண்ணுக்கு விளங்கினா முடிஞ்சு. குர்ஆன் ஓதுறதால் எங்களோட வாழ்க்கையில வராம இருக்கிற வார பாதுகாப்புகள் விளங்கினா சுப்ஹானல்லாஹ். கவலை இல்லை. இன்னைக்கு மகரிப் பரவாயில்லை, எத்தனை வீட்டில் ஓதல் சத்தம் வருவது. இன்னைக்கு இந்த படிக்கிற பிள்ளைங்க குர்ஆன் ஃபாத்திஹா சூரத்தை ஓதுங்கன்னா சிரிக்கிறாங்க பிள்ளை. உங்களை படைச்சது தாருவாப்பான்னு கேட்டா பிள்ளைகளுக்கு சொல்ல வெட்கமாயி, அல்லாஹ்னு சொல்ல வெட்கமாயி. அப்பா நீங்க படிக்கிற பிள்ளைகளை கேட்டு பாருங்க, உங்களை படைச்ச யாரு? எத்தனை பிள்ளைகள் நீங்க படைச்சவன் அல்லாஹ்னு சொல்றது பாருங்க பார்ப்போம். நாங்கள் இந்த யூனிவர்சிட்டி ப்ரோக்ராம்களுக்கு போனால் கொடியம்மாட்ட சும்மா பேசி கொண்டே கூட கேட்குறோம், உங்களை படைச்ச யாரு வாப்பா? மிச்சம் கஷ்டப்பட்டு வெட்கத்தோடு கேட்காம மிச்சம் கஷ்டப்பட்டு சொல்லுவாங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னோட ஊர் மக்கள் நம்ரூத் பெரிய பெரிய அரசர்மாருக்கு முன்னால் சொன்னாங்க, அல்லதீ ஹலகனி ஃபஹுவ யஹ்தி, என்ன படைச்சவன் அல்லாஹ், எனக்கு வழிகாட்டுறவன் அல்லாஹ். அல்லதீ ஹுவ யுத்இமுனி வ யஸ்கி, எனக்கு திங்க தாரவன் அல்லாஹ், குடிக்க தாரவன் அல்லாஹ். வ இதா மரில்து ஃபஹுவ யஸ்கி, நான் நோயாளியாவே என்னை சுகத்த தாரவன் அல்லாஹ். எத்தனை பேர் பேசுவாங்க? இந்த சபையில் இருக்கிற நாங்களாவது கூச்சம் வெட்கம் இல்லாம அல்லாஹ் பத்தி 4 பேருக்கு 3 பேர் சொல்லுவான். வெட்கமே செய்ய. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பரதேசியாக ஆரம்பிச்ச மார்க்கம் ஒரு நாளைக்கு பரதேசியாக போகும். கல்யாணத்துக்கு போயிட்டு சவணம் வலிக்க வெட்கம், விரல சூப்ப வெட்கம், முழுந்த சோத்தை குறைக்க திங்க வெட்கம். 4 பேருக்கு முன்னால தும்மல் போனா சொரின்றாப்பா, தும்மல் போனா குத்தம்மா, சொரியில் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. சபையில கத்தி அல்ஹம்துலில்லாஹ் சத்தமா சொல்லுங்க, பெருமையா சொல்லுங்க, அதுல பெருமைப்படுங்க. 4 பேருக்கு முன்ன தின்னுட்டு விரல சூப்பர்ல பெருமைப்படுங்க, உளுந்த சோத்த புறக்கி திங்கிறதுல பெருமைப்படுங்க. சஹாபாக்கள் உளுந்த சாப்பாட்டுல மண் பட்டா கழுவி திம்பாங்களாம். சுப்ஹானல்லாஹ், கழுவி திம்பாங்க. சாப்பாடு திண்டு கண்டு இல்லாதமாக இல்லை. இன்றைக்கு நாங்கள் சாப்பாடு கோயிலுக்கு போனால் உளுந்த சோத்தை புறக்கி திண்டா இந்த எந்த அளவுக்கு மார்க்கம் வைத்திக்கின்ற எங்கள்கிட்ட வந்து கேட்குற திண்டது போதவா? இங்கே உளுந்த சோத்தை புறக்கி திண்ட திண்டை போதவா? திண்டை போதையில் நீங்கள் விளங்கினே போதாய். தீன்தாரிகள் கூட செய்ய, தீன்தாரிகள் கூட வலிக்கிறேன் எல்லா இடத்துலையும் சவணம் வலிக்க தேவையில்ல. ஹஜ்ரத் தான் சுப்ஹானல்லாஹ், அது வீட்டில் சுப்ரால முடிஞ்சான் எல்லா இடத்துலையும் போல பிறக்க தேவையில்ல. இதான் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்கள் உலகத்தை சோதனை. இதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ நாங்கள் இந்த உள்ளத்தில் ஈமானுடைய அல்லாஹுடைய ரசூலுடைய மாற்றத்தை கொள்வாருக்கு எவ்வளோ முயற்சி செய்யணும். புகாரி ஷரீஃப் வருது, அருமை சஹாபாக்கள் வருஷத்துக்கு 6 மாதம் மஸ்ஜிதுக்கு டைம் கொடுப்பாங்க. 6 மாதம். இன்றைக்கி ஃபுல் டே பள்ளிக்கு, அடுத்த நாள் பஜாரு, அதுக்கு அடுத்த நாள் இன்றைக்கி வியாழக்கிழமை ஃபுல்லாக பள்ளிக்கா, வெள்ளிக்கிழமை பஜாருக்கு டைம் கொடுப்பாங்க. சனிக்கிழமை பள்ளி, ஞாயிற்றுக்கிழமை பஜார், திங்கக்கிழமை மஸ்ஜித், செவ்வாய்க்கிழமை பஜார். இப்படி சஹாபாக்கள் விமானம் படித்தான். புகாரி ஷரீஃபில் வருது, அத்தைனா இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ நஹ்னு ஸபகத்துல் முத்தகாரிபூன். சஹாபாக்களே சொல்கிறாங்க, நாங்கள் நிறைய பகுதிகளிலிருந்து நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட வருவோம், மஸ்ஜிதில் தங்கி இருப்போம். ஒருத்தர் நாங்கள் 20 நாள் தங்கி இருப்போம், டைம் எடுக்காமல் படிக்கல செய்வது. சஹாபாக்களே சொல்கிறாங்க, தஅல்லம்னல் ஈமான், நாங்கள் ஈமானை படித்தோம். ஈமானுக்கு நேர காலம் செலவழிக்காமல், அதுக்குரிய சூழலுக்கு போகாமல், அதனுடைய பேச்சுக்களை கேட்காம ஈமான் வராது.
வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா. இது குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை ஓதி காட்டப்பட்டால் தான் ஈமான் கூடும். அதுக்குரிய சூழலுக்கு போகணும். நாங்கள் வீட்டில் எவ்வளோ ஈமாண்ட சூழல் நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கே அல்லாஹ் சொல்கிறான், உங்களோட வீட்டில் ஈமாண்ட தாலீம் செய்யுங்க. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பேசி ஞாபகம் எவ்வளோ பேசுகிறோம் நாங்கள். என்னோட குடும்பங்களை வச்சு மனைவிமார்களை வச்சு ஒவ்வொரு வீட்டிலையும் சுபஹானல்லாஹ் ஒவ்வொரு பிள்ளைகளை பற்றி எவ்வளோ அம்மா கவலைப்படுறாங்க. நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் தாவத் கொடுத்தாங்க. 950 வருஷம் வாய்ப்பு லேசா செய்வீங்க. இரவு பகலாக மனுஷன் அடிப்படையில் தேவைகள் போறதுக்கு மற்ற நேரம் எல்லாம் தாவத் குர்ஆன் சொல்லுது. ஆனால் மனைவிக்கும் மகனுக்கும் ஹிதாயத் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அதை குர்ஆன் சொல்லுது. ஜஅலு அஸாபிஅஹும் ஃபீ ஆதானிஹிம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ் பற்றி ஆகிரத்தை பற்றி கயாமத்தை பற்றி பேச போகல. ஊராக்கள் எல்லாம் விரல காதில் போட்டு நூஹ் நபியில பேச கேட்க மாட்டாங்க. இதைத்தான் பொண்டாட்டி பிள்ளையும் தெரியுங்க. பொண்டாட்டியும் கேட்கறதில்ல மாப்பிள்ளை பேசுறது. பிள்ளைகளும் கேட்கல. 950 வருஷம் பேசினதுக்கு என்ன மனைவிக்கு ஹிதாயத் கிடைக்கல. கேட்கணுமே சீரியர்கள். அதே சரித்திரத்தில் அல்ல சொல்றார், ஃபிரௌன் மனைவிக்கு சொர்க்கம் கிடைக்கும். ஃபிரௌன் மனைவி எல்லாம் பெரிய அந்தஸ்து கொடுத்தான். நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உலகத்தில் பூர்த்தியான 2 பெண்மணி மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் மனைவி ஆசியாவும் ரலியல்லாஹு அன்ஹா. இவ்வளவு பெரிய அந்தஸ்தாடைய காரணம் என்ன? மூசா நபியில கேட்ட மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பற்றி சொல்றதை கேட்ட அது கொண்ட முயற்சி செஞ்ச. 950 வருஷம் நூஹ் நபியில கொண்டாடி மனைவியாக வாழ்ந்து நரகத்துக்கு போனான். கேட்கல சீரியர்கள். இதனால இதே தரத்தில் எனக்கு உங்களுக்கும் வதக்கிர் ஃபைன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். யா ரசூலல்லாஹ் ஞாபகம் ஊட்டிக் கொண்டே இருங்க. நாங்கள் பயங்கரமான ஜமான் சீரியர்கள். இது வயசாளிகளை கூட அமல் செய்கிற சிந்தனை இல்லாத காலம். இந்த சக்தியோட குர்ஆனோட இந்த வயசாளிகள் நான் சொல்லலையே. சில பேரன் பேத்திமார் வந்து கவலைப்படுற காலம் இது. ஒரு பேரனோடு வந்து கவலைப்படுற எங்களோட அப்பா 65 வயசு என்னமோ ஒரு கேம் ஒன்று கடித்தாச்சு அப்பா கேம் விளையாடுறாரு. அந்த ஊரில் வல்லாஹி சிரிக்க சொல்லலை. நான் சிரிக்க சொல்லலை. இன்னொரு வீட்டில் இந்த கம்ப்ளைண்ட் வருது. புள்ள சொல்லுது, என்னோட வாப்பா நான் எங்களோட 60-70 வயசு கார்ட்டூன் பார்க்குறான். கார்ட்டூன் எவ்வளோ கவலைப்படுவோம். நாங்கள் எவ்வளோ கவலைப்படுவோம். செய்யுது கைருக்கும் மம்பால உமருஹு வஹஸன அமலுஹு. யாரோட வயசு போக போக அமல்கள் கூடுதல் இவங்க தான் சிறந்தவங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பயம் வரணும். குர்ஆன் சொல்லுது, ஹத்தா இதா பலக 40 சனா. உங்களுக்கு 40 வயசு ஆவினா உங்களுக்கு சிந்தனை ஆகிரத்தை தவிர வேற ஒன்றும் இங்கே கூடாது. குர்ஆன் சொல்லுது 40 வயசு ஆவினா நாங்கள்லாம் போனஸ்ல தான் போறோம். حتى إذا بلغ 40 سنة قال ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين. 40 வயசு ஆவினா இந்த துவா ஓதி கொண்டிருக்கிறதுமா குர்ஆன் சொல்லுது. யா அல்லாஹ் நீ தந்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துறதுக்கு எனக்கு படிச்சுட்டா. தந்துட்டா எல்லாம் அனுபவிச்சுட்டேன். முடிச்சு கொடுக்க வேண்டியதில் முடிச்சு கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு நீ தந்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துற எப்படின்னு படிச்சுட்டா. வான அமல சாலிஹன் தர்தா. உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய அமல்கள் செய்கிற பாக்கியத்தை நசீபாக்கிடு. ஏன்னா பாவங்களை மன்னிச்சிடு. உண்மையான முறையில் முஸ்லிமா மௌத்தாஃபா தௌஃபீக் செஞ்சிடு. 40 வயசு ஆவினா இந்த சிந்தனை தான் இங்கேனுமா. சஹாபாக்கள் தாபிஊன்களை பற்றி வருது கிதாபுகள்ல. 40 வயசு ஆவினா துனியாட எல்லா தொடர்பையும் விட்டுடுவாங்களா? 40 வயசு ஆவினா 40 தாண்டி எத்தனை பேர் இருக்கும்? எங்களுக்கு என்ன சிந்தனை வருது? சீரியல் என்ன சிந்தனை வருது? ஒரு முடி பழுத்தா எங்களோட சஹாபாக்கள் தாபிகள் நடுக்கிற நடுக்கம், மௌத்துடைய அடையாளம் வந்துட்டு பயப்படுவாங்க. மேல்காய் நடுங்கிடும். ஒரு மையத்தொட்டுக்கு போனா 3 நாளுக்கு அவங்களுக்கு ஒன்றும் யோசனை வராது. சஹாபாக்கள் தாபியன்களுக்கு ஒரு மையத்தொட்டுக்கு போனா அவங்களோட ஃபேமிலியில் ஒருத்தர் மௌத்தா போனா 7 நாளுக்கு அவங்க மையத்து வாங்கிட்டாங்க. ஊரா விட்டு மையத்துக்கு போனா 3 நாளுக்கு அவங்க மையத்து போலிருக்காங்க. பயம். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட வந்து கேட்டான், ஒரு மையத்தூட்டில் யார்த மையத்தில் கேட்டான். அதான் சொல்ல தன்னை கிதாபெல்லாம் வாசிக்கிறது இல்லை. அதெல்லாம் வாசிக்கிறது இல்லை. இப்போ நாங்கள் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு ஓன மையத்து ஓன அவட மூஞ்செல்லாம் மாறிச்சான். அபூ தர்தா சொன்னாங்க ரலியல்லாஹு அன்ஹு, நான் சொல்றது உங்களுக்கு பாரம் வாய்ந்த ஏன மையத்தில் நினைச்சுக்கோங்க. இதுக்கு போகிற மையத்தூடுகளுக்கு வந்து ஆட மையத்தில் கேட்கவான நானும் ஒரு நாளைக்கு மையத்தை ஆகணும்னு பாருங்க. இதுக்கு தான் எங்களுக்கு மையத்துக்கு போக சொல்லி
எங்களுக்கு மையத்தூட்டுக்கு போக சொல்லிக்கிட்டு தான். மையத்தூட்டுக்கு போறது ஒரு இஸ்லாம் ஒரு இபாதத்தாரிக்கு நீங்க போறதால மையத்துக்கு கூட போறல்ல. உங்களோட மவுத்து ஞாபகம் வரும். அவரோட மவுத்து உங்களை ஹயாத்தாக்கும். அவரோட மவுத்து உங்களை ஹயாத்தாக்கும். உங்களோட வாழ்க்கையில வெளிச்சங்களை உண்டாக்கும். இந்த கபடியிலே செய்தீர்கள். அதனால மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்கிற ஒவ்வொருத்தரும் கடமை. சஹாபாக்கள் கொடுத்தாங்க. பொம்புளைகள் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல சஹீஹுல் புகாரில ஒரு பொம்புளை மதீனத்து பொம்பளை எல்லாம் வாராங்க நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அந்த பெண்கள்ட கவலையை பாருங்க. யா ரசூலல்லாஹ் கலபனா அலைக்க ரிஜால் ஜஹப ரிஜால் பிஹதீஸி. எங்களோட வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கு நீங்க நேரம் கொடுத்து இந்த நேரம் பார்த்தாலும் நீங்க ஆண்களுக்கு தான் டைம் கொடுக்குறீங்க. அரசு ஆம்பளையோட தான் நீங்க உட்கார்ந்துக்கிறீங்க. அவங்களோட தான் ஈமானை பத்தி பேசுறீங்க, தீனை பத்தி பேசுறீங்க, கபரை பத்தி பேசுறீங்க, நகாத்தை பத்தி பேசுறீங்க. பொம்பளையெல்லாம் எங்களுக்கு ஆண்களோட உட்கார் ஏழை மஸ்ஜித்ல வந்து فجعلنا من نفسك يوما نأتيك فيه تعلمنا مما علمك الله. எப்படி வார்த்தை பாருங்க. புகாரில வருது யா ரசூலல்லாஹ் ஆண்களுக்கு போல எங்களுக்கு டைம் தாங்க யா ரசூலல்லாஹ். நஅதீக ஃபீ நீங்க சொல்ற இடத்துக்கு நாங்க வாரோம். இதுதான் பெண்கள் ஜமாத் போற. அந்த பொம்பளை சொன்ன நீங்க சொல்ற இடத்துக்கு நாங்க வாரோம் யா ரசூலல்லாஹ். தேடி போனா தானே கிடைக்கும். நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லல இல்ல நீங்க வீட்டுல இருக்கீங்கன்னு சொல்லல. சந்தோஷமா சொன்னாங்க. இந்த நாளை இந்த இடத்துக்கு வாங்க நான் அவங்களுக்கு வந்து படிச்சுட்டாரு. இன்னொரு ஹதீஸ்ல வருது, திருமிதி அபூதாவுல வருது, உம்மு ஹுமைத ஸாஇதிய்யா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பொம்பளை. இந்த பொம்பளை வந்து நபிட்ட கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ் மஸ்ஜிது நபவியில உங்களோட தொழுவது எனக்கு சரியான ஆசை. மஸ்ஜிது நபவியில் ஒரு தொழுகை தொழுது 1000 தொழுகை தொழுத நன்மை கிடைக்கும். ஒரு இஷா தொழுது 1000 இஷார நன்மை கிடைக்கும். மஸ்ஜித் மதீனால மஸ்ஜிது நபவியில அது நபி அலைஹிஸ்ஸலாத்துல தொழுதா. இந்த பொம்பளை வந்து கேட்கிற தொழுவ இபாதத். ஒரு பொம்பளை நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க எப்படி தெரியுமா, எனக்கு தெரியும் அன அலம் அன்னகி துஹிப்பீன ஸலாத மஇ. உங்களுக்கு என்னோட தொழணும் என்ற ஆசைக்கு அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீங்க வீட்டுல தொழுவை திறந்துருச்சு. சுப்ஹானல்லாஹ். என்ன சொன்னாங்க பொம்பளைக்கு? வீட்டுல தொழுவை திறந்தது. மஸ்ஜித் நபவியில நபியில பின்னால வந்து தொலைக்கிற பொம்பளை. இது மதீனாலிக எல்லா பொம்பளையும் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் ஆம்பளையோட உட்கார்ந்து அதே வினயம் படிச்சு கொடுக்குறீங்க, ஆகிரத்தை பத்தி மௌத்தை பத்தி கபரை பத்தி எங்களுக்கு படிச்சுட்டாரு இல்லையா, நீங்க கூப்பிடுற இடத்துக்கு நாங்க வாரம் படிச்சுட்டாங்க. இந்த பொம்பளைக்கு சொன்னமா செல்லல நபியாரு இல்ல நீங்க கூப்பிடுறீங்கன்னு செல்லல, வாங்க اجتمعنا في يوم كذا وكذا وفي مكان كذا وكذا. இந்த நாளை வரல இந்த இடத்துக்கு நீங்க எல்லாம் வாங்க. அது இபாதத். அது வீட்டுல இருந்தாலும் செய்யலு. இந்த கை செய்யறதுக்கு வேண்டிய மட்டும் ஆட்கள் சுப்ஹான ஜல்ல ஜலாலு. தராவியத்துல பஞ்சமா, ஹஜ் உம்ரா போ பஞ்சமா, அல்லாஹு அக்பர். ஹஜ்ஜுக்கு 50 லட்சம் போனாலும் போறதுக்கு 50,000 பேருக்கு நாட்டுல. பாவத்தோடு எத்தனை பேருக்கு காட்டுங்க பார்ப்போம். பொய் பேசாத எத்தனை பேர், புறம் பேசாத எத்தனை பேர், சஹஜத்தோடு எத்தனை பேர், குடும்பத்தோட சேர்ந்து நடக்கிற எத்தனை பேர், படம் பார்க்காத எத்தனை பேர், பாட்டு கேட்காத எத்தனை பேர். இபாதத் யாரும் செய்யல மாதிரி குர்ஆன் சொல்லுது. பாவத்துல விடுறதுக்கு தனிமையில் அல்லாஹ் பயப்படுறதுக்கு ஈமான்ட பயிற்சி தேவை. அதனால இந்த பொம்பளைக்கு நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்ன நீங்க வாங்க. அவங்க சொன்ன வீட்டுல சொல்றதே சிறந்தது, நீங்க வாங்க. இந்த இடத்துக்கு நேரத்துக்கு வாங்க, நான் உங்களுக்கு படிச்சுட்டாரு. ஹஜ்ஜி பேர் நோம்பு பெருநாள் அன்று நபி அலைஹிஸ்ஸலாம் பயான் நடக்குது. பெருநாள் பயான் முடிஞ்சதோட தான் நபி அலைஹிஸ்ஸலாம் கேள்விப்பட்டுச்சு நான் பேசினது பொம்பளையில கேட்கல. ஸ்பீக்கரில் அண்டு திரும்ப பெண்கள் இருக்கிற இடத்துக்கு போய் திரும்ப பயானம் பண்ணினான். என்னோட பொம்பளைத்தான் வந்து கேட்ட எங்களுக்கு படிச்சுட்டாங்க சொன்ன பயானை கேட்கல எவ்வளவு கவலைப்படுவாங்க. அந்த விஷயத்துல நபி அலைஹிஸ்ஸலாம் விட்டு கொடுக்கல. திரும்ப பெருநாள் பயான பொம்பளைக்குன்னு 2வது பண்ணினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு என்னத்தை பேசுறோம் என்னத்தை கேட்கிறோம், நாங்க சகோதரர்கள் என்னத்தை பேசுறோம் என்னத்தை கேட்கிறோம். ஈமானுக்கு நேர காலத்தை ஒதுக்காம வராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஸ்ர். காலையிலே மாலையிலே அல்லாஹ் அழைக்கக்கூடியவங்களோட பொறுமையா நீங்க இருங்க, பொறுமையா இருங்க. பயங்கரமான நிலம். ஒவ்வொரு வீடுகளா போயிட்டு ஒவ்வொரு வாலிபர்களா சந்திச்சு பேசி பாருங்க சோழர்கள். எங்களோட பொழுது பக்கத்துல நிறைய மஸ்ஜிதுக்கு வர வாலிபர்களுக்கு மார்க்கெட்ல சந்தேகம். அது சும்மா கடமைக்கு வராங்க போறாங்க, ஜும்மாவை தொழுறாங்க, தொழுதுட்டு போறாங்க. எங்களோட தனியை உட்கார்ந்து பேச கூட கவலையாயிடுச்சு. உலகத்துல முன்னேற டெக்னாலஜியை நம்பியலுமான பிள்ளைகளுக்கு இந்த கல்லாரக்குள் பேச்சு நம்பியலாமே.
ஒரு வாலிபர் என்னோட ஆர்கியூ பண்றாரு, நீங்க எப்படி கபருடைய வேதனையை ப்ரூஃப் பண்ணுவீங்க? எப்படி முன்கர் நக்கீரை ப்ரூஃப் பண்ணுவீங்க? இதுல நம்பேலுமா? மூளைக்கு படுவதா? உலமாக்கள் எழுதிக்கிறாங்க, 3 நாளைக்கு ஈமாண்ட பேச கேட்கலாட்டி உள்ள மௌத்தா பேசிடுமா? 3 நாளைக்கு ஈமாண்ட பேச கேட்கலாட்டி உள்ள மௌத்தா பேசிடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காய்ச்சல தூங்கி கொண்டிருக்கிறான். குர்ஆன் சொல்லுது. புகாரி ஷரீஃப்ல வருது, நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு வார காய்ச்சல், ஒருத்தருக்கு வார 2 பேருக்கு வார காய்ச்சல் தான் வரும். நபி அலைஹிஸ்ஸலாத்து நடுங்கி போட்டு தூங்கி கொண்டிருக்காங்க. யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்திர் வ ரப்பக ஃபகப்பிர். யா ரசூலல்லாஹ், நீங்க காய்ச்சல் தூங்கின எத்தனை பேர் நரகத்துக்கு போவாங்க? யா ரசூலல்லாஹ், எழுதி போய் அல்லாஹ் பத்தி சொல்லுங்க. எழுந்துங்க, ஃபஅன்திர், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க, பயம் காட்டுங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீக்கும் நாரா. என்ன நம்பின மூமின்களே, ஆகிரத்தை மௌத்த கபர் நம்பின மூமின்களே, உங்களையும் உங்களோட குடும்பத்தை நரகத்திலிருந்து காப்பாற்றுறதுக்கு முயற்சி. என்ன நடக்குது? அருமை சஹாபாக்கள் நபி அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜித் நபிக்கு வருவாங்க. புகாரி ஷரீஃப்ல வருது. 20 நாள் 30 நாள் ஈப்பாங்க. இந்த ஊருக்கு ரிட்டர்ன் போக நபி அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொருத்தருக்கிட்டே சொல்லுவாங்க, அருமை சகோதரரே, இதா ரஜஅதும் இலா அஹ்லீக்கும் ஃபஅகீமு இன்தஹு. நீங்க எல்லாம் ஃபேமிலிக்கு திரும்பி போறீங்க, உங்களோட ஊடுவலுக்கு போறீங்க, அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான். இந்த ஊடுவலுக்கு திரும்பி போனா உங்களோட ஃபேமிலிக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஃபஅகீமு இன்தஹு, பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு டைம் கொடுங்க. வஅல்லிமூஹும், நான் எப்படி உங்களுக்கு படிச்சு தந்தேனோ அதே போல உங்களோட பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுங்க. நான் பேசினதை போல பேசுங்க. கபரை பத்தி பேசுங்க, சிராத்தை பத்தி பேசுங்க, மௌத்தா பத்தி பேசுங்க, ஆகிரத்தை பத்தி பேசுங்க. சும்மிக்காதீங்க. இது நீங்க கேட்டா அவங்களுக்கு, உங்களோட பொண்டாட்டிமார் கேட்டா தான் வரும். துனியாட சொத்துமா இல்ல ஈமான் என்ற மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாப்பா கஷ்டப்பட்டு கோடி சம்பாதிச்சா போதும், புள்ளைகள் மாச்சால் அனுபவிச்சு கொண்டிருப்பாங்க. ஆனா நூஹு நபி சம்பாதிச்சா நூஹு நபிக்கு மட்டும்தான், அது பொண்டாட்டிக்கு பாசாவாது. பொண்டாட்டி தேடினா கஷ்டப்பட்டதான் பொண்டாட்டி கிடைக்கும் ஈமான். நூஹு நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனுக்கும் கிடைக்கல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பாவுக்கு கிடைக்கல. அல்லாஹ் படிச்சு காட்டினான், எங்களுக்கு படிச்சு தந்தான். அபூ தாலிப், அல்லாஹு அக்பர். ஆச்சரியம் என்ன தெரியுமா? சியாரு ஆலாமின் நுபலால வருவது, அபூ தாலிபை மீட் பண்ண வார காபிர் அளிக்கிறாங்களே, அவருக்கு அபூ தாலிப் தாவத்து கொடுத்து நிறைய பேர் இஸ்லாத்துக்கு போற. அபூ தாலிப் தாவத்து கொடுக்குற என்ன தாவத்? இன்ன தீன முஹம்மதின் அக்பருல் அதியான். என்ற மகன் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருடைய மார்க்கம் தான் உண்மையான மார்க்கம். எப்படி? அவருடைய மார்க்கம் தான் உண்மையான மார்க்கம். அவரோட நீங்க அவட பேச கேளுங்க. இப்படி அபூ தாலிப் தாவத்து கொடுத்து எக்கச்சக்கமா இஸ்லாத்துக்கு வந்தீங்க ஆள்கள். ஒருத்தர் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒளிஞ்சு தொழுது கொண்டிருக்காங்க. இஸ்லாத்துடைய ஆரம்பம் ஒளிஞ்சு தொழுது கொண்டிருக்காங்க. தொழுக கடமையான புதுசுல ஒளிஞ்சு. அபூ தாலிப் போறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு வாப்பதானே அபூ தாலிப், சஹாபி மகான் அலி ரலியல்லாஹு அன்ஹு. மகானுக்கு முடியும் என்ன செஞ்சு கொண்டிருக்கிற முகமதோட ஸல்லல்லாஹு தொழுது கொண்டிருக்கிறேன் வாப்பா. தொழுது மட்டும் போதாய் முகமதோட ஸல்லல்லாஹு முகமதுடைய இந்த மார்க்கம் உலகத்துல பரவுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அபூ தாலிப் பண்ணின அட்வைஸ் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு. ஹிதாயத் இல்லை, அது சும்மா கிடைக்காது சோதரர்களே. ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யணும். அதனாலதான் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிமார்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, எங்களுக்கு என்ன பயமிக்கு சார் இந்த சபையில, யாழ்லா நீ இமான்தாரி ஆக்கிரியாலாம், கடைசி முடிவை நல்லது ஆக்கியாடுற, கபூர்ல வெற்றி ஆக்கிரியாலாண்டு எங்களோட துனியாவுக்கு கேட்கிற மாதிரி கண்ணீர் வடிச்சபடி எங்களோட ஈமானுக்கு எப்ப நாங்கள் துவா கேட்கணும். எத்தனை பேருக்கு தான் சும்மா கேட்க பயத்துல நடுங்கி மேலெல்லாம் பூசி ஈமானோட மௌத்தா போவேனோ தெரியாது, கடைசி முடிவு நல்லதாகுமோ தெரியாது, பயத்துல ஈமானுக்கு துவா கேட்ட எத்தனை பேர் கொண்டாங்க. துவாலே ஞாபகம் வருவதில்லை எங்களுக்கு. நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிமார்ட்ட கேட்கப்பட்டுச்சு, நபி அலைஹிஸ்ஸலாத்து எது அதிகமான துவா எதை கேட்பாங்க? வீட்டில் இருந்தால் என்ன துவா அதிகமாக ஓதுவாங்க? அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் கப்பித் கல்வி அலா தீனி. உள்ளங்களை திரட்டக்கூடிய நாயனே, எல்லா நிலைமையிலும் என்ற உள்ளத்தை ஈமான்ல உறுதியாக்கி வச்சு. உள்ளத்துக்கு சொல்ல காரணம் அல்லாஹ். துவாவாது கேட்கிறவர்களுக்கு எங்களுக்கு இன்னும் கவலை வர இல்லையே சீதேவிகள். துவாவாது கேட்கறதுக்கு என்ன துனியா கேட்கறதுக்கு எவ்வளவு எல்லாம் கேட்கிறோம். நாங்கள் உம்ராக்கு போறவன்ட்ட கேட்கிறோம், வியாபாரத்துல பரக்கத் போறதுக்கு துவா செய்யுங்க. காபத்துள்ளாட புடவையை பிடிச்சுக்கணும் துனியாவை தான் கேட்கிறோம் நாங்க. குர்ஆன் சொல்லுது, துவா கேட்காமிக்கிறது பெரிய பாவம். துவா கேட்காமிக்கிறவங்களை பார்த்து அல்லாஹ் கோவப்படுறான். இன்றைக்கு நாள் எனக்கு துவா கேட்காம கழிச்சிட்டீங்கன்னா நினைச்சுக்கோங்க அல்லாஹ் உங்களோட கோவம் இல்லை.
குர்ஆன் சொல்லுது துஆ கேட்கிற ஒரு கூட்டத்தோட அல்லாஹ் கோபப்படுறான். அந்த துஆ கேட்கிற கூட்டத்தோட யார் அது? وَمِنَ النَّاسِ مَن يَقُولُ رَبَّنَا آتِنَا فِي الدُّنْيَا وَمَا لَهُ فِي الْآخِرَةِ مِنْ خَلَاقٍ. அவங்க கையை தூக்கினாலே துனியா மட்டும்தான் கேட்பாங்களா? கையை தூக்கினாலே துனியா மட்டும்தான் கேட்பாங்களா? இவங்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், உங்களுக்கு தாரேன், ஆகிரத்துல ஒன்றும் கிடைக்காது உங்களுக்கு. துனியா கையை தூக்கி தீனியாவது கேட்கிறோமா? இந்த வாரம் தொழுகைக்கு போற ஓதுற துவாட போர்டு போட்டு அட மீனிங் எல்லாம் ஹஜ்ரத் எடுத்து கேட்டு பாருங்க. ஒன்றே முறை சொல்ல துனியாவை கேட்டீங்க. தக்பீரை கேட்டு சலாம் கொடுத்து பொறவு மோதின துவாக்கள். யா அல்லாஹ் எனக்கு ஹிதாயத் நசீபாக்கிடு, என்ன பாவத்தை மன்னிச்சிடு, எனக்கு ரஹ்மத்து செஞ்சிடு. யா அல்லாஹ் தஜ்ஜால் வந்தா தஜ்ஜாலோட சோதனையிலிருந்து பாதுகாத்துடு, கபூர்ல வேதனையிலிருந்து பாதுகாத்துடு, நீ நல்ல மனுஷனாக்கிடு, உனக்கு கட்டுப்பட வச்சுடு. அவ்வளோ மீனிங் மாதிரிதான் சீரியலிகள். அறுக்கத்தை விளங்குங்க. ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களுக்கு படிச்சு கொடுத்த ஒரு துஆவை கூட எந்த துஆவையும் நபி அலைஹிஸ்ஸலாம் படிச்சு கொடுக்கல. திருமிதி ஷரீஃப்ல பல கிதாபுகள்ல வருது. அவங்களோட மேல்ல கையை வச்சு 3 முறை சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா முஆத் இன்னி உஹிப்பு, ஏ முஆத் நான் அவரோட சரியான இரக்கம். 3 முறை சொன்னாங்க, நான் அவரோட சரியான இரக்கம். ஒரு துஆ ஒன்றை சொல்லித்தாரேன், என்ன வேலை வெட்டி இருந்தாலும் தொழுகைக்கு பின்னால ஓதாம மட்டும் வைக்கிறார். லா ததஅன்ன துபர குல்லி ஸலா, எவ்வளவு சோழி பிஸியா இருந்தாலும் இந்த துஆவை தான் போவாதீங்க. அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். அர்த்தம் தெரியுமா? யா அல்லாஹ் எல்லா நேரத்தையும் உன்னோட சிந்தனோட வாழணும் எனக்கு உதவி செஞ்சு. யா அல்லாஹ் உன்னோட உதவி இல்லாமல் நீலாய், உன்னோட உதவி இல்லாமல் இந்த நாவால் ஒரு சுபஹானல்லாம் சொல்லலாய். வ ஷுக்ரிக, நீ தந்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துறதுக்கு எனக்கு உதவி செஞ்சிருயா அல்லாஹ். நீ விரும்புகிற பிரகாரம் இபாதத்துக்கு எனக்கு உதவி செஞ்சிருயா அல்லாஹ். இதைத்தான் ரசூலுல்லாஹ் மேலே கட்டி படிச்சு கொடுத்தேன். இந்த ஃபீலிங்கோட ஓடுங்க. இதனால மேல நல்லா இதை உருவாக்குறதுக்கு தான் நாங்கள் மேல காலம் எடுத்து பாடுபடணும். நீ தைச்சு போகிறோம் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வரக்க செய்வான். நோம்பு வர போகுது இன்ஷா அல்லாஹ். ஓலைகள் பிள்ளைட ஜமாத்து நீங்கி அவசரமாக இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். மாதத்துக்கு நோம்புள்ளது இன்ஷா அல்லாஹ் ஒரு 4 மாதம் மல்லட பாதையில் போகிறோம். சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். எலும்புகள் இன்ஷா அல்லாஹ், எலும்புகள் எல்லாம் வரக்க செய்வோம். மாஷா அல்லாஹ். இந்த சீரியல்கள் எல்லாம் எல்லாம் கபூல் செய்வானா, போகக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு கொடுப்பானா, பரம்பரை தீனை கபூல் செய்வானா. எலும்புகளை செய்யும் 4 மாதம் மல்லட பாதையில் போயிட்டு வெளிநாட்டுக்கு போகிறவங்க எலும்பு வெளிநாட்டில் வேலை செய்யலாம். எலும்புகள் ஒரு 4 மாதம், எலும்புகளை சீரியல் ஒரு 4 மாதம் மல்லட பாதையில் போயிட்டு வருவோம். மாஷா அல்லாஹ். அவன் தயாராக எல்லாரும் எல்லாம் கபூல் செய்வானா, போகக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு கொடுப்பானா, மௌத்து வரைக்கும் தீன் இஸ்திகாமத் வைப்பானா, பரம்பரை தீனை கபூல் செய்வானா. சொல்லுங்களை சீரியல் ஒரு 4 மாதம் மல்லட பாதையில் போயிட்டு வரும். எலும்புகள் இன்ஷா அல்லாஹ். நோம்பு முடிஞ்சு போகிறதுக்கு சொல்லுங்க. நோம்பு முடிஞ்சு போவோம் இன்ஷால் ஒரு 4 மாதம் வெளிநாட்டிலே போகும் இன்ஷால். எலும்புகளே நோம்பு முடிஞ்சு போவோம். எலும்புகள் ஒரு 4 மாதம் சீரியர்கள். நிறைய பெரியார்கள் சொல்கிற முறையில பசந்த உசூலோடு நாங்கள் வேலை செஞ்சுட்டு வருவோம் இன்ஷால். எலும்புகளை சீரியர்கள். மாஷா அல்லாஹ். சீரியர்கள் எல்லாரும் கபூல் செய்வானா, போகக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு கொடுப்பானா, பரம்பரை தீனை கபூல் செய்வானா. பெரிய தேவைக்கு சீரியர்கள் துனியாவுக்கு கொடுத்து இழந்தே தான் கூட, கடனாளியாகி அவனுக்கு இவனுக்கு கொடுத்து மாட்டிப்பட்டே தான் கூட. நேரம் கொடுத்தேன்னு ஒன்றும் லாபம் கிடைக்கல. சொல்லுங்கள் எல்லாம் பறக்க செய்வான். சொல்லுங்களே சீதேவிகள். ஒரு 4 மாதம் மல்லாட பாதையில் போய்த்து வரும் இன்ஷா அல்லாஹ். வெளிநாட்டுக்கு போகலாம். உலமாக்களும் சொல்லுங்களேன், வருஷம் போகிறவங்க 2ஆம் வருஷம் போகிறவங்க நிறைய தேவைகள் சீதேவிகளின் தன்சுருல்லாஹ் யன்சுருக்கும். தாவத்துக்கு வந்த ஆயத். நீங்கள் எல்லாரோட தீனுக்கு உதவி செஞ்சால் சத்தியமாக நான் உங்களுக்கு உதவி செய்வேன். எந்த சந்தேகமும் இல்லை. தீனு கொடுக்குற கால நேரம் நஷ்டமே இல்லை. சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். உலமாக்களும் சொல்லுங்களேன், வருஷம் போகிற நீயத்துள்ளவங்க சொல்லுங்கள் எல்லாம் வரக்க செய்வோம். 1ஆம் வருஷம் முடிச்சவங்க 2ஆம் வருஷம் போகிறது பெரிய தேவைகள் எல்லாம் கபூல் செய்வானா. அல்லாஹ் வரக்க செய்வான். ஹஜ்ரத் வாழ்க்கையில் எல்லாம் வரக்க செய்வானா. சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். பரம்பரை எல்லாம் கபூல் செய்வானா. ஹஜ்ரத் வாழ்க்கையில் வரக்க செய்வானா. போகக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு கொடுப்பானா. மாஷா ஹஜ்ரத் வாழ்க்கையில் எல்லாம் வரக்க செய்வானா. போகக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு கொடுப்பானா. மாஷா ஹஜ்ரத் வாழ்க்கையில் வரக்க செய்வானா. போகக்கூடிய ஏற்பாடுகள் செஞ்சு கொடுப்பானா. தயாரான எல்லா உலமாக்களும் எல்லாம் முழு உலகத்துக்கும் அனுப்பி வேலை வாங்குவானா. பரம்பரை தீனுக்கெல்லாம் கபூல் செய்வானா. போயிட்டு பாருங்க, அரபு நாடுகளில் போயிட்டு பாருங்க. எங்களோட மாஷா 14 ஜமாத் போயிட்டு 2ஆம் வருஷத்துக்கு அரபு நாடுகளில் கூட இதுக்கு இஸ்லாத்தை கொண்டு போயிட்டிருக்காங்க. நாங்கள் சந்திச்சது, நாங்கள் காதலை கேட்டு சொல்கிற கதை இருந்தது. நாங்கள் சந்திச்சது அரபு நாடு சஹாபாக்களோட புள்ள. அதில் எவ்வளோ சந்தோஷப்படுவோம். நாங்கள் போய்ட்டு பாடுபட்டு வேண்ட சொந்த நேரம் வேண்ட சொந்த சல்லியை செலவழிச்சு கொண்டு போய் எல்லாம் பக்கம் மலைக்கப்பட படச்சிடம் எவ்வளோ சந்தோஷப்படுவான். சொல்லுங்கள் சார். எல்லாம் வரக்க செய்யணும். ஒரு சில்லாக்கு சரி இந்த நோம்பலுக்கு ஒரு சில்லா 40 நாள் போகும் இன்ஷால். எலும்புகளே ஒரு 40 நாள் போயிட்டு வருவோம். எலும்புகளை சீதேவிகள். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் வரக்க செய்வானா. அல்லாஹ் கபூல் செய்வானா. எலும்புகளே ஓலையில் புள்ளையில் இருந்தாலும் எலும்பு இன்ஷால். ஓலையில் எழுதிட்டு போகிறோம் இன்ஷா அல்லாஹ். உங்களோட ஏரியாவில் ஜமாத் ஒண்டிக்கு ஓலையில் ஜமாத் ஒண்டிக்கு
எலுமால் இன்ஷா அல்லாஹ் எலுமால் எல்லாம் பரக்கத் செய்ய மாஷா அல்லாஹ் தயாராக எல்லாரும் அல்லாஹ் கபூல் செய்வானா. போகக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு கொடுப்பானா. முழு உலகத்துக்கும் எல்லாம் தயாராக எல்லாரும் அனுப்பி வேலை வாங்குவானா. பெரிய பாக்கியம். பயங்கரமான காலம். ஃபித்னா தலைவிரிச்சு ஆடுற காலம். எல்லாரும் பாவத்தில் மாட்டிக்கொண்டு வெளியே வரையெல்லாம் தழிஞ்சு கொண்டு இருக்கிற காலம். சொல்லுங்கள் எல்லாம் பரக்கத் செய்வான் இன்ஷா அல்லாஹ். ஒரு சில்லா ஒன்று பேச்சு வருவோம் இன்ஷா அல்லாஹ். நோம்பு முடிச்சு அவசரமாக ஒரு சில்லா ஒன்று போகும். மிச்சம் 2 மாதத்துக்கு சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஒரு சில்லா ஒன்று போகணும். நோம்பு முடிஞ்சு இன்ஷா அல்லாஹ். எலும்புங்கள் இன்ஷா அல்லாஹ். மிச்சம் லேட் பண்ணாமல் ஒரு சில்லா ஒன்று போகணும். நாங்கள் எல்லாம் பரக்கத் செய்வானாக. எல்லா எலும்புகள் இன்ஷா அல்லாஹ். எல்லா எலும்புகள் மிச்சம் லேட் பண்ண தேவை. எலும்பு இன்ஷா அல்லாஹ். நியத்தில் கொடுங்க எல்லாம் பரக்கத் செய்வான் இன்ஷா அல்லாஹ். தயாராக எல்லாரும் எல்லாம் கபூல் செய்வானா. போகக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு கொடுப்பானா. பரம்பரை எல்லாத்தையும் கபூல் செய்வானா. சொல்லுங்கள் ஸ்ரீதேவிகள். சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் நியத்து வச்சுக்கொள்வோமா இன்ஷா அல்லாஹ். அல்லங்கள் எல்லாம் கபூல் செய்வேன். கொஞ்சம் மஸ்ஜிதுக்கு டைம் கொடுங்க. வீட்டில் தாலிந்த சூழல் உண்டாக்குங்க. மஸ்ஜிதுக்கு டைம் கொடுங்க ஸ்ரீதேவிகள். கொஞ்சம் மஸ்ஜிதுக்கு டைம் கொடுக்கறதுல பரலாக்கிக்கோங்க. 2:30 மணிக்கு தான் எல்லா மஸ்ஜிதும் உருவாக்குங்க. தாலிங்க வாசிங்க, தப்தி செய்யுங்க, தாவத்திலே பேசி நடத்துங்க. ஆட்களை கூட்டி வாங்க, உட்கார வைங்க. இன்னைக்கு நிறைய பேர் தாகத்தோடு இருக்காங்க. இன்னைக்கு ஈமாண்ட பேச்சை கேட்க நிறைய பேர் ஆசையோடு இருக்காங்க. பேசி பாருங்கள் எவ்வளோ பெரிய மாற்றம் வருமே. எல்லாம் நீ பேசிக்கொள்ளும் இன்ஷா அல்லாஹ். உண்மை வரைங்க எல்லாம் மௌத் வரைக்கும் இந்த கிளாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானா. சுப்ஹானக அல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன்.